செய்தியை தரும். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். உண்டான மெய் தேவனாகிய யாவை தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய யெகோவா கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய சில செய்தியானது பாஸ்டர் ரசல் அவர்கள் எழுதிய 6வது வால்யூம்ல புது சிருஷ்டி என்ற அந்த புத்தகத்தின் பெயரே புது சிருஷ்டி தான். அந்த புது சிருஷ்டியின் அழைப்பு எப்படிலாம் அமைந்திருக்கு, த கால் ஆஃப் த நியூ கிரியேஷன். அதுல அத்தியாயம் 3ல நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுக பகுதியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்திருக்கோங்கிற ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து செய்யலாம். இந்த நம்ம ஏற்கனவே அழைப்பு என்ற ஒரு இன்டராக்டிவ் ஸ்டடி கலந்தாழ்ந்து கற்றல்ல படிச்சிருக்கோம். அழைப்பு என்பது ஒவ்வொரு யுகத்துக்கும் உரிய சரிங்களா, கலந்தாழ்ந்து கற்றல்ல அழைப்பு என்ற செய்தி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு யுகத்துக்குமே ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு அது சம்பந்தமான உடன்படிக்கை. அதை யாரெல்லாம் அந்த உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து வருகிறார்களோ அவர்கள் அந்த யுகத்திற்குரிய அந்த உடன்படிக்கைக்குரிய வெகுமதியை பெறுவார்கள். இப்ப ஆபேல் முதல் யோவான் சாணன் வரை அழைக்கப்பட்டார்கள். இப்ப ஜலப்பிரளயத்துக்கு முன்பு இருந்தவர்கள் ஆபேல், நோவா போன்றவர்கள் இருக்கிறாங்க. அதே போல ஜலப்பிரளயத்துக்கு பிறகு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் இவர்களாம் மனசாட்சியின் பிரகாரமாக கர்த்தருக்கு தேவனுக்கு யாவே தேவனுக்கு ஒன்றான மெய் தேவனாய் யாவே தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள். அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். இப்ப அவர்கள் அதுக்கப்புறம் யூத யுகம் ஆரம்பித்தது. யூத யுகத்துல பாத்தீங்கன்னா அவர் பிதாக்கள் நிமித்த அன்பு கூறப்பட்டவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய பிதாக்களுடைய நிமித்த அன்பு கூறப்பட்டவர் ஒரு தேவ ஜனத்தை உலகத்திலிருந்து தேவன் பிரித்தெடுத்தார் என்று படிக்கிறோம். இப்ப அந்த தேவ ஜனம் தான் இஸ்ரேல் ஜனம் என்றும் மாம்ச இஸ்ரேலர் என்றும் யாக்கோபு சந்ததியார் மாம்ச சந்ததியார் என்றும் நம்ம படிக்கிறோம். அவர்கள் யூத யுகத்திலே தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவன் உடன்படிக்கை கொடுத்து, நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்து, மோசையின் மூலமாக வழிநடத்தி வந்தார். மத்தியஸ்தராய் கொடுத்து அடையாளமான பலிகள் மூலமாக அவர்களோடு இடைப்பட்டார் என்று நம்ம படிக்கிறோம். அதைத் தொடர்ந்து சுவிசேஷகம் வந்தது. யூத யுக இறுதியில முடிவிலே கர்த்தராகிய யெகோவா கிறிஸ்து வந்தார். இந்த சுவிசேஷகம் எப்பொழுது ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது யெகோவா கிறிஸ்துடைய பிரதிஷ்டையிலிருந்து ஆரம்பித்ததாக சொல்கிறார்கள். ஏனென்றால் அவர் அப்பொழுதுதான் மேசியாவாக அவர் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டார். இதற்கும் அழைப்பு இருந்தது என்று படிக்கிறோம். முதலாக அழைக்கப்பட்டவர் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டவர் நம்முடைய கர்த்தராகிய யெகோவா கிறிஸ்து தான். ஏன்னா யாருமே அழைக்கப்படாமல் இந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தானா ஏற்பட முடியாது. ஆரோனை தேவன் அழைத்தார். ஆரோனையும் அவன் குடும்பத்தாரையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொருக்குமே அழைப்பு என்பது ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. உலகத்தனத்திலிருந்து உலக ஜனங்களிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அழைத்தார். சாதாரண இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து லேவியர்களை ஆசரிப்பு கூடார பணிகளுக்காகவும் தேவாலய பணிகளுக்காகவும் லேவியர்கள் அழைத்தார். இன்னும் விசேஷமாக லேவியர்களிடமிருந்து ஆசாரியர்களை பலியிடுவதற்காக ஒரு உன்னதமான ஊழியத்துக்காக அழைத்தார். அது ஆரோன் குடும்பத்தார் மாத்திரமே செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதனால அழைப்பு என்பது தேவன் அழைத்தால் ஒழிய யாரும் இதற்கு தானா ஏற்படுகிறது இல்லை. எபிரேயர்ல இந்த ஒரு வசனம் வருது, ஆரோனை போல ஒருவனும் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானா ஏற்படுகிறது. எதற்காக? இந்த ஆசாரிய ஊழியத்திற்காக. அதே போல யெகோவா கிறிஸ்து தம்மை தாமே உயர்த்தாமல் தேவன் அவரை புது சிருஷ்டியாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆகையினால 30 வயது நிரம்பிய பொழுது அவர் பிரதிஷ்டை செய்து அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். 4 நாட்கு பிரயாணமா நடந்து சென்று ஞானஸ்நானம் எடுத்தார் யோர்தான் நதியிலே. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதுதான் அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் பரிசுத்த ஆவியினால் புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த புது சிருஷ்டிக்காக அபிஷேகம். இந்த மன்னாவில கூட அதுதான் நம்ம பார்த்தோம். பரிசுத்த அபிஷேக தைலம், பரிசுத்த ஆவியினாலே அந்த புது சிருஷ்டிக்கான அபிஷேகம் கிடைத்தது. அபிஷேகம் என்றால் ஒரு வேலைக்காக நியமிக்கப்பட்டார்கள். ஆர்டினேஷன், நியமித்தல். இப்ப யெகோவா கிறிஸ்துவானவர் புது சிருஷ்டியாக நியமிக்கப்பட்டார். அவர் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும்
பழைய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த அபிஷேக தைலம் யார் மேல் ஊற்றப்பட்டது, யார் சிரசிலே வார்க்கப்பட்டது என்று பார்த்தால் ராஜாக்களுக்காகும். அதே போல ஆரோன் சிரசிலே வார்க்கப்பட்ட நல்ல தைலம் என்று படிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஊழியம் செய்வதற்காக, ஆச்சாரிய ஊழியம் செய்வதற்காக பிரதான ஆசாரியாக அபிஷேக தைலம் கொடுக்கப்பட்டது. ராஜாக்களை, சவுல் ராஜாவுக்கு அபிஷேக தைலம் சாமுவேல் தலையில வார்த்தார் என்றும், அதன் பிறகு தாவீது ராஜாவுக்கு அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டது. அதனாலே யெகோவா கிறிஸ்துவும் புது சிருஷ்டியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். புது சிருஷ்டிக்கு அபிஷேகம் கிடைத்தது என்றால் அவருடைய ஊழியம் என்ன, பிரதான ஆசாரியனாக இருக்க வேண்டும், அதே போல ராஜாவாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதே போல சுவிசேஷம் முழுவதும் இந்த அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் நம்ம இங்க படிக்கிறோம். அது எந்த முறையில் அழைக்கப்பட்டார்கள். சரி, இப்போ ஒரு கேள்வி, அழைக்கப்பட்டார்கள்னா உடனே அதுக்காக தகுதி ஆயிடுவாங்களா என்ற ஒரு கேள்வி வருது. அழைக்கப்பட்டவனே அவங்க தகுதி ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அழைப்பும் இருக்கு. ஆனா அந்த தகுதி அம்சம் என்பது அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமா இதுக்கு ஒரு உதாரணத்தை வைத்து நாம் பார்க்கலாம். மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று யோவான் ஸ்நானன் எல்லாரையும் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? எல்லாரும் இப்ப சிறையிருப்புல போயிட்டு வந்திருக்கிறாங்க, பல்வேறு வகையான இதுல இருக்கிறாங்க, தங்களுடைய யாவே தேவனை மறந்து போய் இருக்கிறாங்க. இப்ப அவர்களை அவருடைய இருதயத்தை பிதாவிடத்தில் திருப்புவதற்கான ஒரு ஊழியம் நடக்குது. இப்போ அந்த ஊழியத்தை செய்பவர் யோவான் ஸ்நானன். இப்ப யோவான் ஸ்நானன் அழைக்கும் பொழுது எல்லாரும் வராங்க. இப்ப நம்ம வசனம் படிக்கும் பொழுது மத்தேயு 3வது அதிகாரம் அதுல 3வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2வது வசனத்துல அவருடைய ஊழியம் எப்படி ஆரம்பிக்குது? மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று பிரசங்கம் பண்ணினான். சொல்லிட்டு 5, 6, 7, 8 இந்த வசனங்களை நம்ம உற்று பார்த்தோம்னா, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தை இங்க கொடுக்கிறார். யாவே தேவனிடத்திலே அவங்க திரும்ப வேண்டும் என்று ஞானஸ்தானம். இது எதற்காக என்றால் நம்ம அனைவருக்குமே தெரியும், யெகோவா கிறிஸ்துவான வரப்போகிறார். அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களை அவர் சேகரிக்க இருக்கிறார், கோதுமை மணிகளை சேகரிக்க இருக்கிறார். இப்ப யூத யுகத்தில் விதைக்கப்பட்ட அந்த யாரெல்லாம் உத்தம இஸ்ரேலர்களா இருக்கிறார்களோ, கபடற்ற உத்தம இஸ்ரேல்ஸ் இண்டீடு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். கபடற்ற உத்தம இஸ்ரேல் அந்த கோதுமை மணிகளை பரம அழைப்புக்கு அழைத்துட்டு போகணும். அதுக்காக யெகோவா கிறிஸ்துடைய ஊழியம் ஆரம்பிக்க போது ஒரு 6 மாசம் கழிச்சு அவருடைய ஊழியம் ஆரம்பிக்க போகுது. இந்த 6 மாசத்துக்கு முன்னதாகவே யோவான் ஸ்நானன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். இப்ப ஆரம்பிக்கும் பொழுது சகல சமஸ்த இஸ்ரேலரும் வராங்க. இப்ப யாரும் வராங்கன்னு பார்க்கும் பொழுது பரிசேயரும் வராங்க, சதுசேயரும் வராங்க. 7வது வருஷத்துல பாத்தீங்கன்னா பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே பரமாழைப்புக்குள்ள போனாங்களா? அதுக்கு தகுதியாக கோதுமை மணிகளாக இருந்தார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்லை. ஆனா அழைப்பு இருந்தது, இந்த ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருந்தன. அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. ரசல் இதுல வலியுறுத்துவது காரியம் என்னன்னா, அழைப்பு முக்கியம்தான். ஆனா அழைப்பதனாலே ஒருவன் எலிஜிபிள் ஆயிட முடியாது, அதுக்காக தகுதி ஆயிட முடியாது. அது அவரவருடைய இருதய பக்குவத்தை பொறுத்து இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த பாடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இது நம்ம அப்ப மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது டிவைன் நேச்சருக்கான அழைப்பு என்று நம்ம எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறார். அப்ப கால் டு ரிப்பன்டன்ஸ் வேற, மனம் திரும்புவதற்கான அழைப்பு என்பது வேற, கால் டு த டிவைன் நேச்சர். அப்ப தெய்வீக சுபாவத்திற்கு, தெய்வீக தன்மைக்கு அழைக்கப்பட்டது என்பது வேறு. இப்ப யோவான் செய்த ஊழியம் மனம் திரும்புவதற்கான ஊழியம். அவர்களை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி கோதுமை மணிகளாக, கபடற்ற உத்திரமேஸ்வராக அடுத்து வர 6 மாதம் கழித்து ஊழியத்தை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய யெகோவா கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அங்கே கபடற்ற உத்தமேஸ்வரர்களாக அவரும் யெகோவா கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றுதான் சொல்லி ஆரம்பிக்கிறார். அது மத்தேயு 4
17வது வசனம். மத்திய 4:17 பார்த்தீங்கன்னா, அது முதல் யெஷுவா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். 6 மாதம் கழித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று படிக்கிறோம். இப்ப இதெல்லாம் ஒரு அழைப்புக்கான ஒரு காரியங்களே ஒரு அறிமுகமாக நம்ம படிக்கிறோம். சரி, இப்ப இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, இதுல என்னென்ன உட்கூறுகள்லாம் இருக்கு, இதை பற்றிய டீட்டெயில்லாம் என்ன அப்படி பார்க்கும்போது இதுல முக்கியமா ஒரு கண்டிஷன் சொல்றேன். இந்த புது சிருஷ்டிங்கிறது என்ன? இப்ப நேத்து நம்ம ஒரு இதுல ஆதாமினுடைய சிருஷ்டிப்பை பத்தி படிச்சோம் இல்லையா? ஆதாமின் சிருஷ்டிப்பு எப்படிங்கிறப்ப அது ஒரு சிருஷ்டிப்பு. வானமண்டலங்களுடைய சிருஷ்டிப்புன்னு படிச்சோம், அது ஒரு சிருஷ்டிப்பு. அதனுடைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. ஆனா பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. அதை மனித சிருஷ்டிப்புக்காக தேவன் அதை உருவேற்படுத்தினார். அதனுடைய அம்சங்கள் தான் ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சிருஷ்டிப்புகள்லாம் இருக்குது. அப்ப இது என்ன சிருஷ்டிப்பு? இது புது சிருஷ்டிப்புன்னு சொல்றாரு. அவரே அதுக்கு பேர் வச்சிருக்காரு புது சிருஷ்டிப்பு என்று சொல்லும்போது, தேவன் இதுவரையில வானங்களிலும் அண்ட சராசரங்கள் வானத்திலும் சரி பூமியிலும் சிருஷ்டிக்காத ஒரு சிருஷ்டிப்பு தான் இந்த புது சிருஷ்டிப்பு. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவன் இதுவரை சிருஷ்டிக்காத ஒரு சிருஷ்டிப்பு புது சிருஷ்டிப்பாக ஒரு விசேஷிதமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இது ஆவின் தன்மைக்காக சிருஷ்டிப்பு அல்ல, அல்லது பூமி மனுஷனா வாழ்வதற்கான சிருஷ்டிப்பு அல்ல. இது அதையும் தாண்டி தம்மை போலவே ஜீவிக்கக்கூடிய தமிழ எப்படி கனம் மகிமை சாவாமை உடையவராக தேவன் தெய்வீக தளத்தில் இருக்கிறாரோ அதே போலவே கனம் மகிமை சாவாமை உடையவர்களாக ஆகும்படியாக ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு, அதற்கான சிருஷ்டிப்பு தான் இது என்பதை அங்கே உறுதிமுறை. இதற்கான கண்டிஷன்ஸ் இருக்கா, நிபந்தனைகள் இருக்கானா? நிச்சயமா நிபந்தனைகள் இருக்கு. இப்போ பொதுவாக கிறிஸ்தவர்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்றாங்க. முந்திலாம் 6 சேவ்டு சொல்லுவாங்க, கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்பாங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க எல்லாரும்? பார்ன் அகைன் கிறிஸ்டியன்ஸ். நாங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்காது. ஆனா உண்மையிலேயே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்னு சொல்லும்போது, கிறிஸ்துவோடு கூட அவன் பாடுபட வேண்டும். அதுதான் ரோமர் 8:17 நம்ம வாசிக்கிறோம். அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இதுதான் அவர் கொடுக்கக்கூடிய நிபந்தனை. இதை விட்டுட்டு வேற எந்த நிபந்தனையுமே வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்படலை. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த புது சிருஷ்டிப்பு என்ற அதனுடைய நிபந்தனைகள், அதனுடைய தனி சிறப்பு உரிமைகள், பிரிவிலேஜஸ், அதெல்லாம் நம்ம பழைய ஏற்பாட்டுல தேட முடியாது. அங்கு உருவங்களாக அடையாளங்களாக எழுதியிருக்கலாம். ஆசிரியப்பு கூடாரத்துல கூட இருக்கு. அதே போல கதாபாத்திரங்களாக ஆசாரியர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்களே தவிர நேரடியாக அதற்கான வாக்கு தத்தங்கள்லாம் புதிய ஏற்பாட்டுலதான் அதே அநேகமா இருக்கு. இன்னும் புதிய ஏற்பாட்டினுடைய முழுக்க அநேக பகுதியில் புது சிருஷ்டிகளாக தான் எழுதப்பட்டது என்று நமக்கு தெரியும். அதனால பழைய ஏற்பாட்டுல நம்ம அதோட நிபந்தனைகள் தேட முடியாது, புதிய ஏற்பாட்டுல தான் தேடணும். புதிய ஏற்பாட்டுல சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னா, அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரை நம் மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார் அப்படிங்கிற ஒரு அந்த பிரின்சிபிள் பிரமாணங்களை நம்ம படிக்கணும். இப்ப அந்த பிரமாணங்கள் பிரகாரம் அவங்க ஜீவித்து அவங்க போயிருக்காங்க என்று பார்ப்போம். சரி, நம்ம இன்றைய செய்திக்கு வரலாம், இன்றைய பகுதிக்கு வரலாம். இந்த அழைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு விசேஷித்த அழைப்பாச்சே, ஒரு தனிப்பட்ட உன்னதமான அழைப்பாச்சே, இது எப்படி அழைச்சிருப்பாங்க அப்படிதான் நம்ம என்ன நினைப்போம். இப்ப நம்மலாம் ஒரு உலகத்தரமா ஒரு அழைக்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணமா ஒரு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஒரு ராணுவத்துல ஆள் எடுக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், அதுல அந்த உடல் வலிமை, அப்ப நல்ல ஹைட்டு வெயிட்டு, உடல் திறமை, கண் பார்வை கூர்மை, செவித்திறன் மற்ற எல்லாத்தையும் பார்த்து அது அப்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஆளுகளை தான் எடுப்போம். நல்ல ஓடக்கூடிய திறமை, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய இருக்கக்கூடிய திறமை எல்லாம் பார்த்துட்டு தான் உலக பிரகாரமான ஒரு இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதோ அல்லது காவல்துறையில சேருவதோ அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா இங்கே எப்படி செலெக்ஷன் பண்றாரு தேவனாகி கர்த்தர்? அவர் எப்படி செலக்ட் பண்ணாருன்னா, இந்த உலகத்துல இப்ப நம்ம வேத வாக்கியங்கள்ல முதல் வேத வாக்கியம் வேத பாடத்துல வாசித்தோம். சகோதரி, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை
பாருங்கள். அப்ப முதல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. சகோதரி, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். இப்ப இந்த அழைப்பு ஒரு உன்னதமான அழைப்பு. எல்லாருக்கும் இது கிடைக்காது. இந்த சுவிசேஷ யுகத்துக்கான ஒரு அழைப்பு. இதற்கு முன்னாடி முற்பிதாக்கள் யுகத்திலேயோ அல்லது ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியோ அல்லது யூத யுகத்திலோ இந்த மாதிரியான அழைப்பு இல்லை. அதனால நீங்க கவனிச்சு இதை பாருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. கவனித்து பாருங்கள் அப்படி சொல்றத பாக்குறோம். அடுத்து ஏன்னா ஒரு நிமிஷம். இப்ப இந்த அழைப்புல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க கிறிஸ்துவோடு கூட நீதிக்காக பாடுபட வேண்டும். கிறிஸ்துவனுடைய ஆவியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். ஏற்ற கனிகளை தர வேண்டும். ஆகையினாலதான் இந்த அழைப்புக்கு நீங்க பாத்துருவாங்களா ஆக முடியும். அதுதான் நீங்க சகோதரி, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்ப இதோட நோக்கத்தை பாருங்கள். எதற்காக நீங்க அழைக்கப்படுறீங்க, அந்த நோக்கம் என்ன, அதோடைய முறை என்ன, மெத்தேடு என்ன, அதுக்கான நிபந்தனைகளா என்ன, இதெல்லாம் நீங்க கவனித்து பார்க்கணும் சகோதரி அப்படி கேட்கிறார். கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, அநேகரை எப்படி இருப்பாங்க, அநேகர் இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் சொல்றாங்க. ஆனா மாம்சத்தின்படி பார்க்கும்பொழுது ஞானிகள் அநேகர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஞானிகள் சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், உலகத்துல மிகப்பெரிய விஞ்ஞானிகள், கல்விமான்கள், திறமைசாலிகள் இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க உலகத்துல. அவ்வாறு அழைக்கப்படல. ஞானிகள் அநேகர் இல்லை. அதுக்கப்புறம் வல்லவர்கள் அநேகர் இல்லை, மைட்டி. அப்ப ஒரு திடசாலிகளா பராக்கிரமசாலிகளா இருக்கக்கூடியவங்க இல்ல. பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த பிரபுக்கள் சொல்லும் போது எப்படின்னா, நோபல் கேரக்டர்ஸ், உன்னதமான ஒரு கேரக்டர்ஸ் இல்லவங்க, அப்படிலாம் தேவன் செலக்ட் பண்ணல அப்படிங்கிறார். அப்ப நம்ம செலக்ட் பண்ண எப்படி செலக்ட் பண்ணுவோம்? சாமுவேல் போய் ஈசாய் குமாரரை நீ அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொன்னோன்னே தாவீது சாமுவேல் போறாரு, தீர்க்கதரிசி போறாரு. போயிட்டு அவர் முதல் மகனை பார்த்தோன்னா அவனுடைய உயரம், சரீர வளர்ச்சியை பார்த்து இவனா தான் இருக்கும் ராஜாவா அப்படின்னு பாக்குறான். அப்ப கர்த்தராகிய யாவே தேவன் என்ன சொல்றாரு, இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், யாவே தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அப்ப இதுல வெளிப்புற தோட்டத்தின்படியான ஒரு பிசிக்கலான ஒரு செலக்ஷன் கிடையாது. அப்ப இந்த புது சிருஷ்டி என்பது ஞானியா இருப்பதா, அப்ப நம்ம என்ன உடனே ஞானிகளை தான் தேவன் தேர்ந்தெடுப்பாரு, ஒரு வீக்கா இருக்கிறவங்களை சேர்ந்திருக்க மாட்டாங்க. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இப்ப நம்ம கூட யோசிக்கிறோம். இப்ப சில திரைப்படங்கள்ல எல்லாம் கூட அப்போஸ்தலர் பவுல்னா இப்படி இருப்பாரு, பேதுருனா அப்படி இருப்பாரு, சில திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, எடுத்திருக்கிறாங்க. ஆனா அப்படி இருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். அவங்க வெளிப்படமா பாத்தீங்கன்னா பெரிய திடசாலிகள பணசாலியா இருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஆனா அவர்கள் எதுல திடசாலிகளா இருக்கிறாங்க? பலசாலி குணாம்சத்துல, இருதயத்துல திடசாலிகளாக, பலசாலிகளாக, ஞானிகளாக, வல்லவர்களாக இருக்காங்க. அவங்க கல்வி அறியாதவர்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 11 அப்போஸ்தலரும் எக்ஸப்ட் பவுல் எல்லாருமே கல்வி அறியாதவங்க, படிப்பறியாதவர்கள், வேத எழுத்துக்கள் அறியாதவங்களா இருக்காங்க. எல்லாம் செவி வழி செய்திலேயே கேட்டுட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. அதனாலதான் அவர் தேவனை இருதயத்தை பார்த்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம என்ன யோசிக்க கூடாதுன்னா, புது சிருஷ்டி என்பது செலெக்ஷன் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்குன்னா, உலகத்திலேயே ஒரு சாம்பிள், அருமையான சாம்பிளை தேவன் செலெக்ஷன் பண்ணி அதை கொண்டு போவார். அவங்கதான் சிருஷ்டிகளா, புது சிருஷ்டிகளா அழைப்பு வருவாங்க நம்ம நினைக்க கூடாது. இப்ப 90 மார்க் வாங்குற பையனை போய் ஒரு 100 மார்க் வாங்க வைக்கிறதுல என்ன ஒரு பெரிய சாதனை இருக்கு? அதே ஒரு பையன் ரொம்ப வீக்கா இருக்கிறான், படிப்புல எழுத்தே தெரியாம இருக்கிறான். இப்ப அந்த பையனுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஒரு 60 மார்க்கோ அவனை பாஸ் ஆக்கி கொடுக்குறது, அதுதான் ஒரு திறமையான சாதனையா இருக்கும். சோ அது போல இங்க வல்லவர்கள் ஞானிகள் எல்லாருமே இல்லை. ஒரு ஏற்கனவே ஞானிகளாக வல்லவர்களாக இருக்கிறவங்கள கொண்டு போக கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அவங்கள போய் விசேஷமா சேர்ந்துட்டு பெரிய ஆள் ஆக்கிட்டு அது தேவன் விரும்பல. இப்ப தேவன் இருதயத்தை தான் பார்த்து அதை செலக்ஷன் பண்றாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும்.
அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்றாரு. 29ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா 28, 29 நீங்க அதை வாசித்தீங்கன்னா புரியும். 1 28, 29 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகள் அற்பமாய் எண்ணப்பட்டவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேரக்டர்ஸ் அவங்க வந்து ரொம்ப பியூரா, சுத்தமா, பரிசுத்தமானவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு உலகத்தின் பார்வையில அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு அற்பமாய், அவங்க கேரக்டர்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்லாம். இந்த மாதிரி ஆள்களை தான் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலன் போய் ஒரு மார்ஸ் மேடையில பேச போறார். கிரேக்க தத்துவ ஞானிகள்லாம் நிறைந்த மிகப்பெரிய மேடையில பேச போறார். அப்ப அவருடைய பார்த்து அவரை கேலி பண்றாங்க. இந்த வாயாடி என்ன சொல்ல போகிறான் சொல்லி கேட்டுதான் பார்க்கலாமே, இப்படி சொல்லி அவரை கிண்டல் பண்ண பாக்குறாங்க. அப்ப உலகத்தின் பார்வையில் அவர்களை அற்பமா என்றாங்க. பாச ரசல கூட அவர் மேல கேஸ் போடுறாங்க. என்ன கேஸ் போடுறாங்க? நீ வந்து கிரேக்க எழுத்து உனக்கு தெரியுமா? கிரேக்க பைபிள் படிச்சிருக்கியா? கிரேக்க மொழி உனக்கு தெரியுமா? எபிரேய மொழி தெரியுமா? நீ எப்படி இது தப்பு அது தப்புன்னு அடிச்சு எழுதுற அப்படி சொல்லி அவங்க மேல கேஸ் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து கேஸ் போட்டது யாரு? அது நல்ல படித்த ஒரு நியாய சாஸ்திரிகளாக இருக்கக்கூடியவங்க, நல்ல பைபிள்ல டாக்டரேட் வாங்கணுங்க, டிடின்னு சொல்றோம் இல்லையா, டாக்டர் ஆஃப் டிவைனிட்டி. அது மாதிரி பெரிய சாஸ்திரிகள், வேத சாஸ்திரிகள் அவர் மேல கேச போடுறாங்க. நீ எப்படி இது தவறுங்கிற, அது கிரேக்க மொழி தெரியுமா? அப்ப அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்ப உலகத்தின் பார்வையில் அற்பமா எண்ணப்பட்டவர்கள். இப்ப கிரேக்க மொழியை படிச்சுட்டு தான் வந்து நம்ம தவறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்பெல்லாம் கிரீக் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி எபிரேயர் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி அவைலபிள் இருக்கு. அதனால கிரேக்க மொழி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. கண்கார்டன்ஸ் இருக்கு, நிறைய மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்கு, வந்துருச்சு இல்லையா? அதனால அது அந்த ஒரு அவரை மேல குற்றச்சாட்டுங்களுக்காக ஏதோ வழக்கு போடுறதை பார்ப்போம். உலகத்தின் பார்வையில் அவர்கள் எப்படி இருக்காங்க? அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள், உள்ளவைகள் அவமாக்குப்படி இல்லைங்களா? ஒரு இல்லாதவைகள், ஒண்ணும் இல்ல, நத்திங். உலகத்தின் பார்வையில் அவங்க நத்திங்கா இருப்பாங்க அப்படிங்கிற தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்காக அப்படி தெரிந்து கொண்டார்? அவரே அதுக்கு ரீசன் சொல்ல, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எந்த இடத்துலயும் நம்ம பெருமை கொள்வதற்கு வழியே இல்லை. எல்லாமே கிஃப்ட் இல்லையா? எதுவுமே தேவனுக்காக இது பாக்குறோம். யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் மறிச்சுறாங்க, ஆஸ்திகள்லாம் போகுது. அவர் என்ன சொல்ற, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்ற. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, நிர்வாணியாய் நான் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்து திரும்புவேன். இவ்வுலகத்துல யாக்கோபு சொல்ற மாதிரி, இவ்வுலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நான் கொண்டு போவதும் இல்லை. நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அப்ப அந்த எம்டினஸ் அது சொல்றார், இல்ல நத்திங். அப்ப அதுதான் இங்க. அப்ப நம்ம வந்து நம்மகிட்ட எதுவுமே ஒரு டிசர்விங், நம்ம நீதியா இருக்கனாலதான் தேவன் நம்மளை அழிச்சிட்டாரு, நம்ம அறிவாளியா இருக்கனாலதான் தேவன் நம்மளை அழிச்சிட்டாரு, நம்ம படிப்பாளியா இருக்கனாலதான் தேவன் நம்மளை அழிச்சிட்டாரு, நம்ம பெரிய திறமை கல்வி திறமையா வாய்ந்தவர் அதனால, அப்படிலாம் இல்லை. தேவன் அழைக்கிறது இருதயத்தை பார்த்து அழைக்கிறார். அதனால ஒரு மாம்சமான எவனும் பெருமைப்படுவதற்கு இதுல ஏதும் இல்லை என்று நம்ம படிக்கிறோம். அதனால எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் ஏதோ என்னுடைய திறமையினால கிடைத்தது என்று யாரும் நினைக்க கூடாது என்று படிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த அழைப்பு வந்து நிறைய ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை என்ற கருத்துல இது எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் வந்து ஒரு இழிவான இந்த மாதிரி கேரக்டரையும் மாத்த அவரால் முடியும். அவர் எப்படி மாத்துறாரு? டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் த ட்ரூத். அப்ப சத்தியத்தை கொடுத்து தேவனுடைய வல்லமை மூலமாக அவர்கள் அந்த சத்தியத்தை படித்து அவங்க தங்களை பிதாவின் குணாசத்தை போல, குமாரனின் சாயலை போல வளர்த்து கொள்ள பிரயாசப்பட்டு அதை மாத்திருக்காங்க. அவ்வாறு மாத்தித்தான் 1,40,000 பரிசுத்தவான்களும் அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அதனால இந்த சத்தியம் அவர்களில் கிரியை செய்கிறது. அதனாலதான் சத்தியத்தை படிங்க, வேதத்தை பைபிளை படிங்க, வாசிங்க சொல்றோம். அதனால இந்த அழைக்கப்பட்ட புதுசு அழைக்கப்பட்டவர்களுக்கு சத்தியம் கிரியை செய்திருக்கு. அதுல டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அதுல என்னென்ன இருக்கு அப்படி பார்த்தா, அந்த சத்தியத்துல என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வாக்கு தத்தங்கள், அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கு. குறிப்பாக ஆபிரகாமின் வித்து, நேற்று கூட ஒரு கேள்வி பதில படிச்சோம். ஆபிரகாமின் வித்து வந்து மூலமாக தேவன் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அது ஆவிக்குரிய வித்தாகவும்
அது மாம்சக்குரிய வித்தாவும் 2 பகுதியாக இருக்கு என்று நம்ம படிச்சோம். இதுல வந்து இந்த புது சிருஷ்டிகள் ஆவிக்குரிய வித்தாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா யெசுவா கிறிஸ்து தலையாக இருந்தும் சரீரமாய் சபையும் சேர்ந்து அந்த ஆவிக்குரிய வித்தாக இருக்க போறாங்க. அதுக்கான ப்ராமிசஸ் வாக்கு தத்தங்கள் இருக்குது. அதை வந்து தேவனே தமது பேரிலே ஆணையிட்டு கொடுத்திருக்கார் என்று இப்ப படிக்கிறோம். அப்ப வாக்கு தத்தம் கொடுத்திருக்கார், அது ஆணையோட உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்ப 2 மாறாத விசேஷங்களாம் தேவன் அழைத்திருக்கிறார். அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் முன்பாக வைக்கப்பட்டுள்ள சந்தோஷத்தின் நிமித்தம் அந்த நம்பிக்கை, இப்ப நம்பிக்கை தான் ஆத்தும நங்கூரம் என்று படிக்கிறோம். இப்ப நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அவர்கள் முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை என்ன நம்பிக்கை? கிறிஸ்துவோடு கூட ஆழ்வோம் என்று அந்த நம்பிக்கை. அது மாதிரி உலகம் வந்து அவங்க மெயினா உலகத்தை அவங்க மரணத்திலிருந்து எடுத்து அவங்க நித்திய ஜீவனை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்க கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவர் வழிநடத்துது. அடுத்ததாக தேவனே அவர்கள் தயவுடைய சித்தத்தின்படி அவர்களிடத்து அந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் அவர்களை வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய கேரக்டரையே மாத்திருக்கு. கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன் நடந்தது. பிசிக்கலா எதுவும் நடக்கல, கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன். அதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இழிவான குணங்கள்லாம் மறைந்து அதுல வந்து அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க, அந்த சத்தியம் அவர்களுக்கு கிரியை செய்து, அந்த வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாமே கிரியை செய்து, இதுதான் டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அவங்க எப்படி மாத்திருக்கிறாரு. அப்ப தேவனால் அது கூடும் இல்லையா? அவர் தேவன் வந்து இந்த மாதிரி சாதாரண ஆட்களையும் அழைத்து சாதாரண இது யாருக்கு ஒரு பாடமா இருக்கு? அவங்க தூதருக்கும் மனுஷருக்கும் நாங்க வேடிக்கையானோம், ஸ்பெக்டாக்கிள். அப்ப இவங்க எல்லாமே அப்போஸ்தலர்கள், இந்த சுவிசேஷ யுகத்தில் ஓடிக்கொண்டிருந்த பரிசுத்தவான்கள், புது சிருஷ்டிகள் எல்லாருக்குமே யாருக்கு ஒரு காட்சி பொருளாக இருக்காங்கன்னா தேவ தூதர்களுக்கு காட்சியா இருக்காங்க. விழுந்து போன தேவ தூதருக்கும் சாத்தானுக்கு கூட அது வந்து சாதாரண மண்ணாகி அவனை எடுத்துட்டு போய் அவனை தெய்வீகத்தன்மையை கொண்டு போய் வைக்கிறார். அந்த புது சிருஷ்டி அழைப்பை கொடுத்து அவனுடைய அந்த மாதிரி கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன் பண்ண முடியும். அவங்க கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கைலாம் கீழ்ப்படி நடக்க முடியும். இப்ப இதுதான் அந்த தெய்வீக திட்டம், அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்றாரு. இது வந்து பிதாவுக்கு மட்டும் மையமே கொடுக்காது. இது வந்து அவங்க மனத்தாழ்மையா இருப்பாங்க, எப்பொழுதுமே மனத்தாழ்மையா எப்பொழுதுமே இருப்பாங்க. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு பெரிய PhD வாங்கியிருக்கிறாரு, பெரிய ஒரு விஞ்ஞானி. அவரை புது சிருஷ்டிக்கு அழைச்சாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? கொஞ்ச நாள்ல இந்த ட்ரூத்ல என்ன பிரச்சனைனா, நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய அனுபவத்தில் நடக்குது. கொஞ்சம் தெரிஞ்சோன்னே அது மமதை வந்துடும். கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சோன்னே ஜஸ்டிபிகேஷன், இதானே தெரியாதா, ஒரு அகங்காரம், ஒரு பெருமை. ஒரு வாக்கியங்கள் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பெருமை வந்துடும். அப்ப இந்த மாதிரி எப்பொழுதுமே மனத்தாழ்மையா இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கொண்டே ஸ்டூடெண்டாவே இருக்கணும். பைபிள் ஸ்டூடெண்ட் தான் நம்ம பைபிள் டீச்சர் கிடையாது. அதனால இந்த மாதிரி ஆளுங்கள் தான் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நம்மளன்னு சொல்லும் போது இங்க நம்மளை எடுத்துக்கூடாது. புது சிருஷ்டிகளை புது சிருஷ்டிகள் அழைப்புல அவங்க வந்து அநேகர் வந்து ஞானிகளாக இல்லை, கல்விமான்களாக இல்லை. யெசுவா கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, அவர் ஆவில் கலி கூர்ந்து என்ன சொல்றாரு, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே அப்படின்ட்டு என்ன சொல்றாரு, பிதாவே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் இவைகளை மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிற. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப இந்த மாதிரியான காரியம் வெளிப்படுத்தினா நம்மளுடைய ஞானத்தினால அல்ல, எப்பொழுதுமே நம்ம மனத்தாழ்மையே எப்பொழுதுமே இருக்கும். அதேதான் இப்பொழுது கூட புது சிருஷ்டிகள் அவங்க உன்னதமான நிலையை அடைந்தா கூட, தெய்வீகத்தம் அடைந்தால் கூட அவங்க அடங்கிதான் நடந்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படி மனத்தாழ்மையோடு எப்பொழுதுமே இருப்பாங்க. இப்ப யெசுவா கிறிஸ்துவும் நம்ம படிக்கிறோம், எல்லாத்தையும் ராஜ்யத்தெல்லாம் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு குமாரன் கீழ்ப்படிந்து இருப்பார். எப்பொழுதுமே மனத்தாழ்மை கீழ்ப்படிந்து தான் இருப்பார். ஏன்னா அவங்க கேரக்டரே அப்படிதான், பிக்சடு கேரக்டர். அப்படி வளர்த்திருக்காங்க, கிறிஸ்டலைஸ்டு கேரக்டர், படிக்கப்படுத்தப்பட்ட ஒரு கேரக்டராகவும் இருக்காங்க. சரி, அதனால இந்த நம்ம புதிய ஏற்பாட்டுல எல்லா இடங்களும் இந்த இதுதான் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. என்ன வலியுறுத்தி சொல்லப்படுகிறது? இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பும் அவருடைய ரட்சிப்பு, இந்த மகத்தான பெரிதான ரட்சிப்பு, சபை ரட்சிப்பு. இந்த சபை ரட்சிப்பு வந்து அவர்களால் உண்டானதல்ல, மனுஷனால் உண்டானதல்ல.
அவர்கள் வந்து அல்லது அவர்களுடைய பவரால உண்டானது அல்ல, தேவ தேவ கிருபையினாலே உண்டானது என்று புதிய ஏற்பாட்டுல அநேக வசனங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 1:13 வசனம் நம்ம வாசித்தோம்னா, யோவான் 1:13, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பிறந்தவர்கள் போட்டிருக்கோம். நமக்கு இது தெரியும். இதற்குரிய கிரேக்க வார்த்தை ஜெனோவா. ஜெனோவா என்பதற்கு பெகாட்டன் என்ற அர்த்தம் இருக்கு, பானுங்கிற அர்த்தம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி படிக்கணும்னா, ரத்தத்தினால் பிறந்தவர்கள். ரத்தத்தினால் நமக்கு தெரியும் மாம்ச அணுக்கள். மாம்ச அணுக்களால் புது சிருஷ்டிகள் ஜெனிப்பிக்கப்படல. மாம்ச சித்தத்தினால பிறக்கல. மனுஷ சித்தத்தினால பிறக்கல. அதாவது புருஷன் ஆண். ஆணுடைய சித்தத்தினால பிறக்கல. இப்ப நம்ம குழந்தைங்களா நம்ம ஆண் நம்முடைய மனுஷ சித்தத்தினால ரத்தத்தினால பிறகு, ஏன்னா அது மனுஷ குழந்தைகள். ஆனா இவங்க எப்படி பிறகுறாங்க? தெய்வீக சித்தத்தினால பிறந்தாங்க இல்லையா? அதுதான் அவரு சொல்றாரு 12வது வருஷத்துல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உணர்வாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார்கள். அந்த ஜெனிப்பித்தலை பத்தி தான் இங்க சொல்றாரு. அந்த ஜெனிப்பித்தல் வந்து ரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷன் ஆணுடைய சித்தத்தினால அவங்க பிறக்கல, தெய்வீக சித்தத்தினால் பிறந்தது. அதனால இது வந்து மனுஷனாலேயோ மனுஷ அதிகாரத்தினாலோ வல்லமையினால பிறக்கல, பவர்னால பிறக்கல, தேவனுடைய கிருபையினால் பிறந்தது. அதனால இது பார்ப்போம். சரிங்களா? அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் வந்து கல்விமான்கள் அல்லது இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க, சமூகம்னா நம்ம மற்ற ரிலிஜனை பத்தி நம்ம பேச வேண்டாம், சபை ஸ்தாபனங்கள முக்கிய பொறுப்புகள் அங்கத்திலாம் இருப்பாங்க, முக்கியமான ஸ்தானத்துல பதவியில இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது அட்ராக்டிவா இல்லை. நம்ம சத்தியத்தை சொன்னா கூட அவங்களுக்கு எல்லாம் அட்ராக்டிவா இருக்க மாட்டேங்குது. ஏன் இருக்க மாட்டேங்குது? இப்ப இந்த புது சிருஷ்டிக்கான அழைப்பும் அந்த சுவிசேஷத்துல அப்படித்தான் இருந்திருக்கும். ஏன் அவங்களுக்கு அட்ராக்டிவா இல்லை? லெஸ் அட்ராக்டிவ். ஆனா வீக்கா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது ஏன் மோர் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த விழுந்து போன சுபாவத்துல நமக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து, கேரக்டர் சொல்றதை விட அது என்ன சொல்றது, டிஸ்கிரேஸ் தான். டிஸ்கிரேஸ் சொல்றோம். அதாவது ஒரு கேரக்டர் இல்லை, குண சீரழிவு, குண சீர்கேடு. என்ன அப்படி பார்த்தா இந்த பெருமை, பிரைடு. இந்த பெருமை அல்லது அகம்பாவம் அல்லது தற்பெருமை, அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வச்சிருக்கிறதுல நம்ம செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனா இருக்கும், செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கும். எனக்கு போதும், செல்ஃப், அதாவது நம்ம கிட்ட இருக்கிறது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. அப்ப இந்த விழுந்து போன தன்மையில இருக்கிறவங்க இந்த பெருமை வந்து அவங்களை தடுக்குது. எப்படி தடுக்குது அப்படிங்கறத அது விளக்க சொல்றாரு. இப்படி இந்த விழுந்து போன தன்மையில இருக்கு, நம்ம எல்லாமே ஆதாமுக்குள் விழுந்து போயிருக்கோம், ஆனா ஒரே மாதிரி விழுந்து போகல. இப்ப சில பேர் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க, ரொம்ப சீர்கேடா விழுந்து போகல. சில பேர் இதா இருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கும்போது ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், சில நாடுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆப்பிரிக்கா, இந்தியாவிலேயே பல பகுதி, சில பகுதி வட பகுதியெல்லாம் பார்க்குறோம். வடநாட்டுல என்ன நடக்குது, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ்ல எப்படி இருக்கு. ஸோ அவங்களாம் ரொம்ப விழுந்து போயிருக்கிறத பார்க்குறோம். இப்ப அந்த விழுந்து போன தன்மைகள் வந்து வித்தியாசமா இருக்கு. சில பேர் பெட்டரா இருக்காங்க, அவங்க எஜுகேஷனால இருக்காங்களால பிறப்புலயே அவங்க சில பேர் காமா, கம்போஸ்டா, சில கேரக்டர்ஸ் நல்லா இருக்கும், அதனால அவங்களுக்கு பெருமை வந்துடுது அப்படி எழுதுறாரு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடுறாங்க. இப்ப தங்களை மன மேட்டிமை அடைந்து நமக்கு எதுவும் தேவையில்லை, நமக்கு எதுவும் மீட்பர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுறாங்க. நம்ம கரெக்டா அந்த மனசாட்சி பிறகு வாழ்ந்துட்டு இருக்கோம், நீதியா இருக்கோம், எண்ணம் போல் வாழ்க்கை இப்படிலாம் சொல்றாங்க. நல்ல எண்ணம் இருந்தா நல்ல வாழ்க்கை அமையும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாலிசா மேம்போக்கா அவங்க வாழ்றாங்க. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடுத்தது இன்னொரு இதுல வந்து என்ன பண்றாங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது வந்து ரொம்ப யாருக்கு அப்படின்னா, அந்த விஸ்வாகிஷ் பயங்கரமா இதை சொல்றாரு. நம்ம ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் இதை எடுத்துக்கிறோம், உலகப்பிரகமா அநேக உதாரணங்கள்லாம் இருக்கு, அது வேண்டாம் நமக்கு. ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இன்னும் பிரதான ஆசாரியர்கள்,
இவங்க எல்லாம் அந்த யெஷுவா கிறிஸ்து கண்டிக்கிறார். இப்ப மத்திய 23வது இடத்துல மாயக்காரராகிய பரிசேயரே வேதபாரகரே உங்களுக்கு ஐயோ. மத்திய 23வது ஃபுல்லாவும் அவங்க ஏன்னா பெருமையா இருக்காங்க பரிசேயர்கள். அது இன்னொரு இடத்துல ஒரு ஓமையிலேயே விளக்குறாரு. என்ன ஓமையில விளக்குறாரு? ஒருத்தன் பிரேயர் பண்ண போறான். தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை அற்பமா எண்ணக்கூடியவர். லூக்கா 18வது அதிகாரத்துல. அப்ப அந்த பரிசேயன் என்ன சொல்றான்? நான் பரிகாரர், அநியாயக்காரர், இது மாதிரி இல்ல. இதோ இந்த அங்க நிக்கிறானே அந்த பாவி ஆயக்காரன், அவன மாதிரி இல்ல. நான் வந்து வாரத்துல 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், தசம பாவம்லாம் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்றான். அப்ப மிஞ்சிய சுய மதிப்பீடு இல்லையா? அப்ப அவர்கிட்ட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நாங்க இந்த மண்ணுல உயர்ந்த இடத்துல பிறந்த மாதிரியும் எல்லாமே மண்ணுதான். ஆளா மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். எல்லாருமே மண்ணுதான். இதுல என்ன இருக்கு? எல்லாம் இல்லையா? அப்ப ஆனா வேற விசேஷித்த புழுதியினாலே உண்டாக்கப்பட்டவர்கள் போல அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க பண்றதை பார்க்கணும். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்காங்க? ஆயக்காரன், நான் பாவி என்மேல் கிருபையாயிரும் சொல்லி வானத்திலும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே என்மேல் கிருபையாயிரும் வேண்டான். அப்ப யெஷுவா என்ன சொல்றாரு? அவனல்ல இவனே நியாயமாக்கப்பட்டவனாய் போறான் அப்படிங்கிறார். ஜஸ்டிபிகேஷன் கிடைக்குது அப்படிங்கிறார். அப்ப தன்னைத்தான் உயர்த்திடணும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப இந்த பிரைடுங்கிறது இந்த அகம்பாவம், பெருமை, தற்பெருமை இது வந்து தடுக்குது. யாருக்கு தடுக்குது? கல்வி அறிவு வர வர அந்த பெருமை அதிகமாகுது. ஆஸ்திகள் பெருகும்போது, செல்வங்கள் பெருகும்போது பெருமையாகுது. பிறப்பிலே சில பேருக்கு அந்த பெருமை வருது. சோ இதுதான் அவங்களை தடுத்திருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப சுவிசேஷத்துல இந்த அழைப்பை கொடுத்தா கூட நிறைய பேர் வராத காரணம் இதுதான். அப்ப அவங்க என்ன, ஆனா தேவனுடைய பார்வையில என்ன யாருமே பூரணர்கள் கிடையாது. யாருமே சுப்பரும் கிடையாது, இன்ஃபீரியரும் கிடையாது, உயர்ந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது. அப்ப என்ன ஆகும்? தேவன் எதிர்பார்க்கிறது பூர்ணத்துவம். அவருடைய ஸ்டாண்டர்ட் எப்பொழுதுமே நம்ம பாக்குற மாதிரி 100 மார்க் 100 தான். அப்ப யாரும் 88, 65, 32, 15 வாங்க முடியாது. யாரு 100 மார்க்கு, அதுதான் அவருடைய பர்ஃபெக்ஷன், பூரணத்துவம். அப்ப அதுதான் இங்க முக்கியம். அப்ப எல்லாருக்குமே யாரு தேவைப்படுறாங்க? இப்ப ஒருத்தர் 60 மார்க் வாங்கினா கூட அவனுக்கு 40 மார்க் இன்னும் தேவைப்படுது. ஒருத்தர் 20 மார்க் வாங்கினா கூட அவனுக்கு 80 மார்க் தேவைப்படுது 100 அடைவதற்கு. அப்ப 100 அடைய வைப்பது யாரு? அப்ப 2 பேருக்குமே ஒரே மீட்பர் தான், சேம் சேவியர், ஒரே மீட்பர் தான் தேவை, ஒரே ரிடீமர் தான் தேவை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்ப அவன் சுப்பீரியரா இருக்கிறவன் எனக்கு வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் 60 தான் வச்சிருக்கான்னா மீதி 40 ஃபில்அப் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப எல்லாருமே எப்படி இருக்காங்க? தேவனுடைய பார்வை 100க்கு வரணும். அப்பதான் அவன் பூரண மனிதத்துவத்தை அடைய முடியும். அதனால இந்த இடத்துல நம்ம ஒண்ணு பார்ப்போம். ஒரு ஓமையில கூட யெஷுவா கிறிஸ்து சொல்லுவாரு. இந்த ஓமை வந்து லூக்கா 7வது அதிகாரத்துல ஓமை சொல்றாரு. எவனிடத்துல எவனுடைய கடனை அதிகமா மன்னிக்கிறாரோ அவன் அவர்கிட்ட அதிகமா அன்பு கூறுவான். அந்த ஓமை ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து இதை வாசிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 36 முதல் நம்ம 48 இந்த ஓமை அருமையான ஓமை. இதை வாசித்து பாருங்க. இப்ப கூட வாசிக்கலாம், நல்ல இருக்கும். இது பெருமை எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். வாசிக்கலாமா? யாரா வாசிங்க எடுத்தவங்க. லூக்கா 7வது அதிகாரம் 36 முதல் 48 வாசிக்கிறீங்களா? நானே வாசிக்கிட்டா? ஆதலால் நான் உனக்கு லூக்கா 7ல 36 லூக்கா 7ல 36 பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினான். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது
இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். யெஷுவா அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான ஒரு பிரின்சிபல் அவருக்கு உண்டு சொல்றாரு. இப்ப ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இப்ப இந்த இடத்துல ஒரு பரிசேயன் அவர் அழைக்கிறார். இன்னொருத்தர் அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஸ்திரிய பாவின்னு நினைக்கிறான். இப்ப அவன்கிட்ட அந்த பெருமை இருக்குது. சோ அந்த பெருமைக்காக அவன் என்ன செய்யறான், ஒரு ஓமையை சொல்லி அதை தெளிவுபடுத்துவதை பார்ப்போம். அப்ப 500 வெள்ளிக்காசு ஒருத்தர் கடன்பட்டிருக்கான், 50 வெள்ளிக்காசு கடன்பட்டிருக்கான்னா, அப்ப அந்த எஜமான் மன்னிக்கும் பொழுது அப்ப யார் அதிகமா எடுத்து அன்பு கூறுவான்னு சொல்லும் போது, அதிகமா எவன் கடன்பட்டிருக்கானோ அவன் தான் அதிகமா அன்பு கூறுவான். அது எவ்வளவு பெரிய அழகான ஒரு ஓமையில சொல்றாரு. இப்ப எவ்வளவு பாவங்கள் இருக்குன்னு அதிகமா ஒப்பு கொண்டு நம்ம வரோமோ அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் புரியும். இந்த அழைப்பு சுவிசேஷத்தும் இந்த அழைப்பு புரியும். அவங்க பெருமையா இருந்தாங்க, நாங்க வந்து விசேஷத்தமா இருக்கோம் அப்படின்னா அது புரியாது. அததான் இங்க சொல்ல வர்றாரு. அதனால இந்த பெருமை, அகம்பாவம், இந்த இருமாப்பு, செருக்கு, இதெல்லாம் வந்து பெரிய தடைக்கலாக இருக்கு. எதுக்கு? சுவிசேஷ அழைப்புக்கு அதை தடையா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப ஏற்கனவே பார்த்தோம், அவங்க வந்து ஃபுல்லா நம்ம இருக்கிறது போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் நம்ம எல்லாருமே விழுந்து போன சுபாவத்துல இருப்பதனால நமக்கு ஜஸ்டிபிகேஷன் தேவைப்படுது. நியாயமா நம்ம நீதிமான்கள்ல நமக்கு நியாயமாக்கப்பட வேண்டும். அதுக்குதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய பலி புண்ணியம் நமக்கு தேவைப்படுகிறது. அது இலவசமாய் நமக்கு கொடுத்தது. தேவன் தம்முடைய குமாரனை வந்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அனுப்பாமல் உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் அனுப்பியிருக்கிறார். அதனால அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு யாரெல்லாம் வருகிறாங்களோ, மனம் திரும்பி மனம் மருந்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த அழைப்பு வந்து போய் சேரும். அததான் இங்க முக்கியமா வலியுறுத்துறாரு. 2வது காரியத்தை நம்ம அடுத்த காரியத்தை பார்க்கலாம். அடுத்தது வந்து 2 முக்கியமான காரியங்களை சொல்றது. மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மை இல்லாம வந்து இந்த இது புரியாது. இந்த அழைப்பு, நம்ம என்ன அழைப்புல இருக்கிறோம் போறோம். குறிப்பா இந்த புது சிருஷ்டிக்காக நம்ம அழைப்பதான் படிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து புது சிருஷ்டியாக ஆகணும்னு அந்த மெம்பர்ஸ் அங்கத்தினால ஆக வேண்டும் என்றால் நிச்சயமாக மனத்தாழ்மை அவசியம். இதற்காக அவரு பவுல் ஒரு இதை மாதிரி நமக்கு காட்டுறாரு இல்லையா? பவுல் வந்து பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல யெஷுவா கிறிஸ்துவுடைய மாதிரியே நம்ம பின்பற்ற வேண்டும். அதை குறித்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிந்த வசனங்கள் தான். அது ஒரு மாடலா, ஒரு பேட்டர்னா நம்ம காட்டுறாரு. இப்ப கிறிஸ்து பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 5 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 5 முதல், கிறிஸ்து யெஷுவாவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறது. கிறிஸ்து யெஷுவா தான் நமக்கு பேட்டர்ன் என்று நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த மனத்தாழ்மைக்கு அவர் தான் முக்கியமான பேட்டர்னா இருக்கார். ஒரு அப்சல்யூட் பேட்டர்ன், முழு நிறை முன் மாதிரியாக இருக்கார். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும்
அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் தேவனுடைய ரூபம்னா அவர் ஸ்பிரிட் நேச்சர்ல இருக்காரு. ஸ்பிரிட் நேச்சர்ல இருந்தா கூட தேவனுக்கு சமமா இருக்க கொள்ளையாட எண்ணாமல். இந்த மொழிபெயர்ப்புலாம் சரியா இருக்காது. தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். தேவனுக்கு சமமா இருப்பதைன்னா அப்ப சமமா இருக்கிறான்னு அர்த்தம், தெய்வீக தன்மையில் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி திருத்துவக்காரர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. தேவனுக்கு சமமா இருக்க கொள்ளையாட எண்ணாமல். அப்ப சமமா இருக்க கொள்ளையாடாம இப்ப யாரோ கொள்ளையாட எண்ணிருக்காங்க. அது யாரு? லூசிபர் இல்லையா? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு மேல சிங்காசனத்தை உயர்த்துவேன் எல்லாம் சொல்லி அவன் கொள்ளையாட, தேவனுக்கு சமமா இருக்க கொள்ளையாட எண்ணினான், அவன் இருதயத்தில் எண்ணினான் என்று படிக்கிறோம். ஆனா லோகாஸ் அப்படி இல்லை. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் ஸ்பிரிட் நேச்சர்ல இருந்தா கூட, உன்னதமான ஒரு ஜீவியாக இருந்தா கூட அவர் கொள்ளையாட இல்லாமல் தம்மை வெறுமையாக்கினார். தம்மையை வெறுமையாக்கிட்டார். அதான் மனத்தாழ்மை. நமக்குன்னு எந்த சுய சித்தம் சுய விருப்பங்கள் இல்லை. அடுத்தது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லும்போது இது தாழ்மையான ரூபம். அதாவது அவர் இருந்த லோகாஸ் இருந்த நிலையை விட மனுஷ சாயல் என்பது இது பூமிக்குரிய தளம். அவர் ஆவிக்குரிய தளத்துல இருந்தாரு, இப்ப பூமிக்குரிய தளத்துக்கு அவர் வந்திருக்காரு. மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி இப்ப மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். இப்ப மனுஷ எப்படி தேவனுடைய ரூபமாய் இருந்தாரோ அதே போல ஸ்பிரிட் நேச்சர்ல இருந்தாரோ அதே போல மனுஷ ரூபாய் பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் பூர்ண மனுஷனா இருந்தாரு. சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். இந்த சிலுவையின் மரண பரியந்தங்கிறது இந்த ஒரு இழிவான சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அவர் அந்த இழிவான மரணத்துல கூட எப்படி இருந்தார்? கீழ்ப்படிந்தவர் இருந்தார். நம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கினார். நம்மை தாமே ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டார். அவர் மரணத்தை தம்முடைய ஆத்மாவை ஊற்றினார் என்று ஏசாயா 53 கடைசி வருஷம் 12ஆம் வருஷத்தை படிக்கிறோம். அப்ப ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அந்த 3.5 வருஷம் தன்னை பிழிஞ்சு கடைசியில எப்படி ஒரு சக்கையா அவர் என்னது மறிச்சார் என்று படிக்கிறோம். இப்ப தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கிட்டார், எம்டி ஆக்கிட்டார், ஒண்ணுமே இல்லை. ஆதலால் இப்ப இதுவரை சொல்லிட்டாரு, மனத்தாழ்மைக்கு இருந்தாதான் இவர் புது சிருஷ்டியா உன்னதமாக உயர்த்தப்பட்டிருக்காரு தெய்வீக தளத்துல. அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்காரு? அதுக்கு முன்னாடி இந்த மனத்தாழ்மை இந்த காரியங்கள்லாம் செய்திருக்காரு. அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று புது சிருஷ்டிகளுக்கு பவுல் எழுதுறார். நாமுன்னா நம்ம இல்லை, புது சிருஷ்டிகளுக்கு எழுதுறார். நாம அப்படிதான் இருக்கணும். இந்த அழைப்புக்கு தக்கவாறு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 9வது வருஷம் 10-11 நம்ம என்ன படிக்கிறோம்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர். ஆதலால் அப்படின்னு தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் அதை செய்தனாலதான் ஒரு வெகுமதியாக ஏற்கனவே தெய்வீக தன்மையில இருக்கிறவரை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவர் ஸ்பிரிட் நேச்சர்ல இருந்தாரு, ஆவி தன்மையில இருந்தாரு, அடுத்தது மனுஷிக தன்மையில இருந்தாரு. இப்போதான் உயர்த்துறாரு. எதுக்கு உயர்த்துறாரு? தெய்வீக தன்மைக்கு உயர்த்துறாரு. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி யெசுவாவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கமடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யெசுவா கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். நாமம் என்பது ஒரு விசேஷித்தமான ஒரு இது இல்லையா? எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் தந்தார். இது நம்ம படிக்கும். இப்ப அதுதான் இதனால அவர் அந்த மனத்தாழ்மையினால. அப்ப புது சிருஷ்டிகளுக்கு இந்த அழைப்பு பெருமை இல்லை, பெருமை இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். மனத்தாழ்மை இருக்கணும். அப்போ சில பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 5:6 அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் இல்லையா? 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். இப்ப ஏற்ற காலத்திலேங்கிறது அவருக்கு தெரியும், எப்பொழுது அவங்களை உயர்த்தணும்னு தெரியும். அதுவரை நீங்க பொறுமையா அடக்கமா இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும் என்று சொல்றாரு. தங்களை தாங்களே உயர்த்தக்கூடாது. அது மாதிரி உயர்த்தனாலதான் இந்த அந்திகிறிஸ்து சிஸ்டம், பாப்பசி சிஸ்டமே இந்த பூமியை ஆளணும், பூமியை அடக்கணும், பூமியில பேர் புகழ் பண ஆசை புகழாசை இதெல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சனாலதான் இந்த பாப்பசி இந்த இருண்ட யுகத்துல சத்தியமே இல்லாத பண்ணிட்டு தங்களுடைய சொந்த கருத்துக்கள், ஆச்சார வைபவங்கள், நிகழ்வுகள், சடங்காச்சாரங்களை கொண்டு வந்தாங்க. அதை பூமி ஆடுறது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஏற்ற காலையில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையில் அடங்கி
அதனால அங்கே ஒரு பாடத்தை நமக்கு பேதுரு சொல்லித்தரார். என்ன சொல்லித்தரார்? பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அதுலயே 1 பேதுரு 5:5. ஆனா பெருமை எந்த இடத்துல இருக்கக்கூடாது. பெருமை இருந்தா இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்க முடியாது. எந்த அழைப்புக்கும் பாத்திரவான்களா இருக்க முடியாது. குறிப்பா இந்த புது சிருஷ்டிங்கிறது உன்னதமான அழைப்பு. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுவரை இல்லாத ஒரு அழைப்பு, தெய்வ தன்மைக்கான அழைப்பு. அதனால்தான் இங்கே சொல்றாரு. அப்ப இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக பிரயாசப்படக்கூடாது, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். யாக்கோபு 2:5 சொல்றது பார்க்கலாம். யாக்கோபு 2:5 என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இவ்வுலகத்துல நம்ம ஐஸ்வர்யவான்களாக முயற்சி பண்ணக்கூடாது. நாம்னு வருது இது புது சிருஷ்டி. அவங்களுக்கு இதை விட உன்னதமான ஒரு ராஜ்யத்தை தரப்போறாரு தேவன். ஒரு உலகத்தை ஆளக்கூடிய, கிறிஸ்துவோடு கூட உடல் சுதந்திரவாதிகளாக ஆளக்கூடிய ராஜாக்களாக, ஆச்சாரியர்களாக இருக்கக்கூடிய உன்னதமான இதை தரப்போறாரு. அதனால இந்த உலகத்துல அவங்க பெருமை பாராட்டி உலகத்தனத்துல அவங்க போகக்கூடாது. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறார். அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இன்னொரு முக்கியமான மனத்தாழ்மை இருக்கணும். இந்த அழைப்புக்கு முக்கியமான தேவைப்படுவது மனத்தாழ்மை. அடுத்தது விசுவாசம். இந்த 2 வைத்துதான் அவர் கொடுக்குறாரு, ஒரு ஊக்கியாக கொடுக்குறாரு அப்படிங்கிறாரு. இப்ப இந்த விசுவாசம்னா என்னன்னு நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம், நிறைய வசனம் நமக்கு தெரியும். அது ஒரு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதான் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் அது மென்டல் அப்ரிஷியேஷன். தேவனை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும். தேவனை பற்றி அவருடைய ஆழ்தன்மை எல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம். அவர் இருத்தலுக்குரிய இயல்புகள், அவருடைய குணாம்ச இயல்புகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். எந்தவித கேள்வியுமே கேட்காம, அதுதான் முக்கியம். எந்தவித கேள்வியுமே கேட்காம, அல்ல எந்தவித சந்தேகமும் ஏற்படாம நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் என்று நம்ம படிக்கிறோம். அவர் கொடுக்கக்கூடிய கிருபையே நம்பி இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வேற எதுவும் வெளியில இருந்து சத்தியமோ அது வெளியில இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமோ என்று பார்க்க கூடாது. என் கிருபை உனக்கு போதும், 2 Corinthians 12:9 சொல்றாரு. என் கிருபை உனக்கு போதுன்னு அப்போஸ்தலர் பவுல்கிட்ட சொல்றாரு. உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அந்த பலத்துலதான் நம்ம நிக்கணுமே தவிர வெளியே இருந்து ஏதாவது பலம் வருமா என்று நம்ம யோசிக்க கூடாது. அதுவே நமக்கு போதும், அவருடைய கிருபையே நமக்கு போதும். அதுவும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப இந்த ஸ்ட்ரென்த் என்னுடைய விசுவாசித்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்லயே அவங்க நிக்கணும். வேற ஏதாவது ஸ்ட்ரென்த்ல அவங்க நிக்க கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற ஏதாவது ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லும்போது அவங்களோட சுய நீதி, சுய அறிவு, சுய பலம், மாம்ச பலத்தினாலே அவங்க நிற்க கூடாது. அப்ப விசுவாசித்து கொடுக்கக்கூடிய பலத்தினால அவங்க நிற்கணுங்கிறத பார்க்கிறோம். அப்ப 2 விதமான இந்த அழைப்புல முக்கியமா பார்க்கும்போது மனத்தாழ்மை, இன்னொன்னு விசுவாசம். 2ம் அவங்களுக்கு இந்த அழைப்புல முக்கியமான காரியங்களாக இருக்கு. சரி, இப்ப அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்கிறோம்னா, அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு குணநயமே அவசியம் இல்லையா? இந்த அழைப்புக்கு வரவங்களுக்கு எந்த குணநயமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது. இப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்றோம், கல்விமான்கள், அது மாம்சத்துப்படி ஞானிகள், பிரபுக்கள், வல்லவர்கள் இல்லைன்னு படிச்சுட்டோம். அப்ப இந்த வரவங்களுக்கு அப்ப எந்த கேரக்டருமே தேவையில்லையா அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி இல்லை, தேவன் ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்காரு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் தேவன் அழைக்கிறார். அப்ப அவர் ஒரு பண்பு தரம் அல்லது அளவை தரம் வச்சிருக்காரு, கேரக்டர். அது நிச்சயமா அவசியம். அந்த கேரக்டருக்குள்ள வந்தாதான் அவங்க போக முடியும். பார்க்கலாம், ரோமர் 8:29 அவங்க இந்த குணசாய குமாரனின் குணசாயிலே வளர்த்துக்கணும். அதுதான் அவங்க முக்கியமான ஒரு காரியம். 8:29 பாத்தீங்கன்னா, ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே படிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு
தேவன் எவர்களை முன்னிறுத்தினாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். முன் குறித்திருக்கிறார். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால குமாரனுடைய சாயலுக்கு ஒரு முன் கொடுத்திருக்கார். இப்ப கிறிஸ்துவின் சாயல், குணாம்ச சாயல், கிரைஸ்ட் லைக்னஸ் சொல்றோம். கிறிஸ்துவின் குணாம்ச சாயலை அவங்க வளர்த்துக்கணும். அதுக்குதான் அவங்களை கொண்டாடுடைய. நம்ம எதை நினைக்க கூடாதுன்னா அவருடைய ஜனங்கள் அப்ப எல்லாம் ஒன்னும் தெரியாது, ஒன்னும் அறியாதவர்களாக, அல்ல இழிவானவர்களாக, கேடு கெட்டவர்களாக, தீமை செய்கிறவர்களாக இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அப்படி அல்ல. தேவன் ஒரு இருதயத்தை பார்த்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதே அந்த மாதிரி ஆளுகளை தான் அவர் செலக்ட் பண்றாரு. அதற்கு பிறகு அவர்கள் அந்த குணநயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான டிவைன் அரேஞ்ச்மெண்ட் அவர் செய்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஆனா அந்த உலகத்துக்கு இது தெரியுமா அப்படின்னு பார்த்தா உலகம் அதை அறியாது. உலகம் அவர் அறியாதனாலே நம்மளையும் அறியவில்லை என்று சொல்ற பார்க்கணும். அநேக இடங்கள்ல 1 யோவான் 3வது அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது? உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை அப்படி சொல்லிட்டு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கன்னு சொல்லிட்டாரு. சன்ஸ் ஆஃப் காடா இருக்கும். ஆனா உலகத்துக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா உலகத்துக்கு தெரியாது. உலகம் நம்மளை எப்படி பார்ப்போம்? நம்மை சொல்றேன், புது சிருஷ்டிகள் தான். உலகம் அவர்களை எப்படி பார்ப்போம்? அவர்களை மாம்ச பிரகாரமா தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். தேவன் அவர் இருதய குணநயங்களை பார்க்கிறாரு. குணாம்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா இங்க பாத்தீங்க சொன்னா அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க? சரி, அப்ப உலகம் வெளிப்படையா பாக்குது. ஆனா தேவன் அவங்க எதுக்காக பாக்குறாங்கன்னா அவங்க பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவங்க பரிசுத்தத்தை அழைக்கப்பட்டிருக்காங்க. விசுவாச உண்மைத்துவத்தை காட்டணும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய இருதயத்துல அந்த நீதி தத்துவங்கள் நிரம்பி வழியணும் அப்படிங்கிற நிரம்பி வழியணும். சரி, அதெல்லாம் எப்படி அவங்க வளர்த்துக் கொள்வாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப தேவன் அவங்ககிட்ட ஒரு மாம்ச பலவீனம் இருக்கு. இப்ப உலகம் நம்ம மாம்ச பலவீனை பார்த்து நம்ம இகழும், அவரு இகழுது. ஆனா தேவன் அப்படி செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லை. தேவன் அவங்க எப்படி நடத்துறாருன்னா ஆவி பிரகாரமா பார்க்கிறார். ஆவி பிரகாரமா எப்படி பார்க்கறாருன்னா அவங்களோட உள் நோக்கம் என்ன, அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய உள் நோக்கம் என்ன, இருதயங்கள் எப்படி இருக்கு, மோட்டிவ், அவங்க எந்த செயல் நோக்கம் எப்படி செய்யுது, அதை தான் தேவன் பார்க்கிறாரே தவிர அவங்க மாம்ச பிரகாரமா விழுகிறத, மாம்ச பிரகாரம் அபூர்ணமா இருக்கிறத பார்க்கல. இப்ப இந்த இடத்துல ஒரு அழகான காரியம் கொடுத்திருக்காரு, நமக்கு தெரிந்த காரியம் தான். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அந்த நிமிஷத்திலிருந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அடுத்தது, யாரெல்லாம் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்து பிரதிஷ்டை செய்கிறார்களோ, தங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அந்த நேரத்தில் இருந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளில் இருந்து நீக்கப்படுகிறார்கள், விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்ப குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியம் உங்களை நீங்கள் அறிவீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். என்ன விடுதலை ஆக்கும்? இதுல இருந்து விடுதலை ஆக்கும்? பாவம், தப்பறை, சுயநலம், உலகத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அப்ப முதல்ல நம்ம மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி கிறிஸ்து இஸ்வாமியம் கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையை நாம உணர்ந்து நம்மை முழுமையாக பிரதிஷ்டை செய்யும் பொழுது நம்ம ஆதாமின் சந்ததி அல்ல, நம்ம ஆதாமின வந்த பாவத்தினால் அவங்கெல்லாம் அதுல இருந்து விடுதலை அடைகிறோம். அவர்கள் விடுதலை அடைஞ்சு வராங்க. அப்ப என்ன பண்றாரு தேவன் அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய மாம்சத்தை ஒரு ஆடை கொடுக்குறார். அந்த ஆடை தான் என்னன்னு பாக்குறோம், கிறிஸ்துவின் புண்ணியத்தினால் வந்த பலி புண்ணியத்தினால் வந்த ஒரு ஆடை. அப்ப ஒரு உடம்புல ஒரு ஆடை போர்த்தும் பொழுது என்ன ஆகுது, அந்த உடம்பு தெரியாது இல்லையா, அந்த ஆடை தான் தெரியும். அது போல ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மாம்ச பலவீனங்கள், மாம்சத்துல வந்த கரைகள், மாம்சத்துல வந்த பாவங்கள் எல்லாத்தையும் மூடுகிறார்.
கிறிஸ்துவின் பலி புண்ணியத்தின் மூலமாக மூடுகிறார். அதுதான் அவர் செய்கிறார். இனிமே அவர்கள் அந்த மாம்ச குறைபாடுகளை தேவன் பார்ப்பதில்லை. இப்போ அங்க என்ன கொடுத்திருக்காரு? கிறிஸ்துவின் பலி புண்ணியம். நம்ம கிறிஸ்துவ நீதிக்கும் கிறிஸ்துவின் பலி புண்ணியத்துக்கும் உள்ள வித்தியாசம்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஜீவ உரிமைகள், ஜீவாதார உரிமைகள்லாம் பத்தி பிரதர் தெளிவாக அனுப்பியிருந்தாங்க. அதனால அதுதான் இங்க கொண்டு வர்றாரு. இப்ப மாம்ச பலவீனங்களை மூடுறாரு. அப்ப அவர் இனிமே என்ன டீல் பண்ணுவார் அப்படின்னா, அவங்களோட மாம்சம் மரித்ததாக கருதப்பட்டாச்சு. அவங்க ஞானஸ்நானத்தை கிறிஸ்துவின் கூட அடக்கம் பண்ணிட்டாங்க. புதிதான ஜீவன் உள்ளலாம் நடந்து கொள்ளும்படியாக அவர்கள் இப்ப எழுந்து வந்திருக்காங்க. பிதாவினுடைய வல்லமையினால அவங்க எப்படி கிறிஸ்து எழுப்பப்பட்டாரோ அதே போல அவங்களும் எழும்பி வந்திருக்காங்க, புது சிருஷ்டி உடையவர்களாக. அப்ப இந்த நியூ மைண்ட், நியூ வில், த நியூ கிரியேச்சர். அப்ப இனிமே அவங்களை டீல் பண்ணணும் அப்படின்னா, தேவன் இனிமே அவங்கள்ட்ட இடைப்படணும்னா, அவருடைய புதிய மனது, புதிய சித்தம், புதிய சிருஷ்டி, அதுதான் தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கார். அதை தான் அழைச்சிருக்கார். அதுதான் தேவன் இனிமேல் அந்த புது சிருஷ்டியை தான் டீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இங்க எழுதுறாரு. அப்ப இனிமேல் அவங்களுடைய மாம்ச பிரகாரமா அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களுடைய பலவீனங்கள் என்ன, டிஃபெக்ட்ஸ், குறைபாடு, பிளமிஷஸ், கரைகள் எல்லாத்தையும் அந்த கிறிஸ்துவின் பலி புண்ணியம் இந்த ஆடை மூடிடுச்சு. இனிமேல் அவங்கள பாடணும்னா, அவங்கள டீல் பண்ணணும்னா, புது மனது, புது சித்தம், புது என்ன இருதையும் கூட சேர்த்துக்கலாம். புது இருதை அவங்க புது சிருஷ்டியாக அதை தான் அவர் பார்க்கிறார். இனிமே அவங்க புது சிருஷ்டி. சரி, இந்த புது மனது வளர வளர என்ன ஆகும்? அப்ப இனிமே இந்த புது மனத்தை தான் தேவன் டீல் பண்ண போறார். அப்ப இந்த புது மனத்துக்கு வேண்டிய போஷாக்கு அது எங்கேருந்து எடுக்கிறது? அந்த புது மனது எப்படி வளரும்? அந்த புது சித்தம் எப்படி வளரும்? அதுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் வேணும். அந்த நியூட்ரிஷன்ங்கிறது எதுல இருந்து எடுக்கணும்னா சத்தியத்துல இருந்து எடுக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சத்தியம். ஆவிக்குரிய சத்தியத்துல அவங்க நியூ மைண்டை பிராக்டிஸ் பண்ண அது எக்ஸசைஸ் பண்ண அது என்ன ஆகும்? அவங்களுடைய தாட்டே மாறுது. சிந்தனைகள், எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாமே மாறுது. மாறி அவங்க என்ன பண்றாங்கன்னா நோபல் ஆயிடுறாங்க. இப்ப முதல்ல எப்படி இருந்தாங்க? சாதாரண இயல்பான உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்டவர்களாக, இழிவானவர்களாக இருந்தாங்க, இல்லாதவைகளாக இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய மனது மாறி மாறி அந்த கேரக்டர்ஸே மாறுது. அவங்களுடைய சிந்தனை அமைப்பு, போக்கு எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அப்ப நல்லவைகளை சிந்திக்கிறாங்க, நேர்மையானவை சிந்திக்கிறாங்க, சத்தியமான காரியங்களை சிந்திக்கிறாங்க, நீதி காரியங்களை சிந்திக்கிறாங்க. அவங்க சிந்தனை போக்கு மாறிக்கிட்டே வருது. அந்த சிந்தனைகள் மாற மாற அவங்க அந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஏற்கனவே அந்த மாம்சத்தை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்குது, அந்த சக்தி, ஆற்றல் கிடைக்குது. அதனால இன்னுமே அவங்க புது சிருஷ்டிக்காக தான் கருதப்படுவாங்க. இதைதான் தேவன் அங்கீகரிக்கிறார். அவரோட பழைய மாம்ச குறைபாடுகளை அவர் பார்க்கிறார். அப்ப அவங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன பாக்குறாங்க? இவங்க அவங்களுக்கு தெரியும், இவங்களுடைய நற்கிரிகளை கண்டு ஆச்சரியப்படுகிறார். இவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், செய்கைகள், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த நடக்கை, எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவளா இருக்க வேண்டும் பேதுருல படிக்கும். அவங்களோட பரிசுத்த நடக்கையே மாறுது. அவங்களோட பரிசுத்த நடக்கையா மாறுறாங்க. தெளிந்த புத்தி வருது. அவங்களோட ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி உள்ள ஆவி அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ அவங்க நற்கிரிகள், அவருடைய பரிசுத்த நடக்கைகள், அவருடைய மைண்ட் தெளிந்த புத்தி உள்ள ஆவியாக மாறுது. அதனால ஆனா சுற்றி இருப்பவங்களும் அதை புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாட்டி சரி, சில நேரங்களில் அவங்க செய்வதை தவறாக கூட புரிந்து கொள்ளலாம், தவறாக கூட எடுத்து காட்டலாம். அவங்களுடைய செயல் நோக்கத்துக்கு தவறான வியாக்கியானம் கூட கொடுக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. தேவன் எவ்வாறு பார்க்கிறார்? தேவன் அவங்களுடைய புது சிருஷ்டிகளாக, புது மைண்டு, புது சித்தமுடையவர்களாக பார்க்கிறார். இந்த புது சித்தம் போஷாக்கை பருகி அதை உட்கிரகித்து அதோட சிந்தனை போக்கையை மாற்றி அவங்களுடைய பழைய மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. இந்த மைண்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிந்தையை நோக்கி போகுது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. கிறிஸ்துவின் மனப்பான்மை இருக்கணும். கிறிஸ்து எப்படி தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கினாரோ அந்த சிந்தனைக்கு போகுது. அதான் இந்த மைண்ட் ஆஃப் த லார்ட். அதுக்கு அதுக்கு இணக்கமா போய்கிட்டே இருக்கு. அப்ப கொஞ்ச நாள் என்ன ஆகுது? இது வளர 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 இந்த புது மைண்ட் வளர வளர அவங்களுடைய அந்த சரீரம், அந்த மாம்சம், அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் கண்ட்ரோல் ஆகுது. ஆனா முழுமையா கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி.
ஏன்னா மரண பரியந்தம் இந்த போராட்டம் உண்டு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதம் இச்சிக்கிறது. ஒன்று செய்யாதபடிக்கு ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்குது. இந்த மரண பரியந்தம் இது போராட்டம் இருக்குதான். அதுதான் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப இதுதான் மெயினான பாயிண்ட். இதுதான் இந்த போராட்டம். 1 கொரிந்தியர் 6:20 இந்த வசனம் வருது. படிங்க, அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதற்கான விளக்கம் தான் இப்ப பார்த்தோம். இப்ப தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரம் எல்லாமே தேவனுடையதா இருக்கும் இல்லையா? அப்ப உங்கள் ஆவியினாலும் சொல்லும்போது ஆவிங்கிறது மைண்டு, இந்த புது மைண்டை தான் குறிக்குது. இந்த மைண்டை அவங்க டெவலப் பண்ணிட்டே வராங்க. இந்த மைண்டு, இந்த வில், புது சித்தம், புது சிந்தனை, புது மனது அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டே வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுது, அவங்களோட அழிவுக்குரிய சரீரத்தை மேற்கொள்ளுது என்று பார்க்கணும். சரிங்களா? இதற்காக சில கட்டளைகள் கொடுத்திருக்காரு, சில வசனங்கள்லாம் கொடுத்திருக்காரு. அந்த வசனங்கள் தான் நம்ம பார்க்கும்போது என்ன வசனங்கள்? நித்திய ஜீவனை, விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். யாருக்கு? தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, பவுல் சொல்லக்கூடிய அறிவுரை 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு. இப்ப வந்து நமக்கு அந்த புது சக்திகளுக்கு வாழ்க்கையெல்லாம் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பொதுவா உலக மக்கள் சொல்ற மாதிரி வாழ்க்கைனா போராட்டம் இருக்குப்பா, பிரச்சனை இருக்குப்பா, அந்த போராட்டம் இல்லை. ஜென்ரலா எல்லாரும் சொல்றக்கூடிய போராட்டம் இல்லை. வாழ்க்கைனா பிரச்சனை வரும், போராடணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும், அப்படிலாம் இல்லை. இது வேற, இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இவங்க தெய்வீக தன்மைக்கு அழைக்கப்பட்டு புதுசுல ஓடிட்டு இருக்காங்க. இது விசுவாசத்தின் போராட்டம். மாம்சம் ஆவிக்கு விரோதமும் ஆவி மாம்சத்து அந்த போராட்டம். விசுவாச நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினமா இருக்கிறாய். தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அதே போல 1 தெசலோனிக்கேயர்ல 2:12 1 தெசலோனிக்கேயர்ல 2:12 அதே மாதிரி ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. அது 11, தமிழ்ல 11, இங்கிலீஷ்ல 12. 1 தெசலோனிக்கேயர் 2:11 மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கு மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறேன். எச்சரிப்பும் புத்தியும் சொல்லுவேன். ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொல்றாரு. அப்ப அந்த ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் இல்லையா, அதுக்கு பாத்திரம்லாம் ஆகும். அதுக்காக தான் இந்த அறிவுரை அவர் சொல்றாரு. இன்னும் ஒண்ணு அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க வந்து சுவிசேஷத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க. இப்ப இவங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாங்க. தேவனுடைய பிரதிநிதிகளா என்ன இருக்கும்? தேவனுடைய குணநயங்கள் அப்படியே அவங்ககிட்ட இருக்கும். தேவனுடைய எப்படி அவருடைய கேரக்டர் பார்க்கணும் இல்லையா? ஞானம், நீதி, அன்பு, வல்லமை, அது மாத்திரம் நிறைய குணநயங்கள் இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள்லாம் இஷ்டத்துக்கு பேச முடியாது. இப்ப இவங்க தெய்வீக தன்மைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, புது சிசுகள் அழைக்கப்படும். அப்போ அவங்களோட பேச்சு எப்படி இருக்கணும்? அப்ப ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்கு உதாரணம் கூட ஒரு அடிக்கடி நான் சொல்ற உதாரணம் பாஸ்டர் ரசல் எழுதின ஒரு உதாரணம் தான். இப்ப டவர்ல ரீடிங்ல படிச்சேன். அதாவது ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்குது. ஒரு ராயல் ஃபேமிலியில அவளுக்கு வந்து ஒரு பையன் மணவாளனா கிடைக்கிறான். அப்ப அந்த ராயல் ஃபேமிலிங்கிறது என்ன? ஒரு அரச குடும்பம்னு வச்சுக்கலேன். அந்த அரச குடும்பத்துக்கு சில முறைகள், எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படிலாம் அவங்க வார்த்தைகள் அதுக்கான சில நடைமுறை பாவனைகள்லாம் இருக்கு. நம்மள மாதிரி நினைச்ச மாதிரி வாழ முடியாது. அவங்க ஒரு சில புரோட்டோகால் சொல்லக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நடப்பாங்க. அப்ப இந்த சாதாரண பெண்ணு எப்படி வந்து அந்த ராஜ குடும்பத்துக்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு அவளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங்லாம் கொடுத்து அதுக்கு அந்த மணவாளனுக்கு அவள் மணவாட்டியா போவான். அதை தான் இங்கே சொல்றாரு. உதாரணமா அங்க எடுத்துக்காட்டா வாசரச சொல்லுவார். அதே போல இவங்க பூமியில இருக்கும்போது தேவனுடைய பிரதிநிதிகளா இருக்காங்க. இவங்க நிச்சயிக்கப்பட்ட கன்னிகைகளாக இருக்காங்க. யாருக்கு? மணவாளனாகி விசுவாகிசு வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ராஜ குடும்பம் யாரு? தேவ குடும்பம். அது தெய்வீக குடும்பம். அது தெய்வீக குடும்பத்தை நம்ம பார்த்ததே கிடையாது.
தேவன் எப்படி இருப்பாரு? தேவனை சுத்தி பரிசுத்தம் தான் இருக்கும். எந்த ஒரு அசுத்தமான காரியம் இருக்காது, அசுத்த சிந்தனைகள் இருக்காது. இப்ப அவரு அண்ட சராசரிகளையும் ஆளக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி. இப்ப அந்த இதுக்கு அவங்களுக்கு இவங்க போறாங்க. மனவாட்டியா யாருக்கு? அவருடைய மனவாளனாகிய அவருடைய குமாரனுக்கு இவங்க மனவாட்டியா போறாங்க. அப்ப இந்த மனவாட்டி என்ன பண்ணுவோம்? தன்னை அந்த அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி அந்த ராஜ குடும்பத்துக்கு ஏற்றார் போல அவங்க மாற்றிக்கொள்ளணும். அந்த ராஜ அரண்மனை 45 சங்கீதம் 45 நம்ம அதை வாசிக்கிறோம். அத தாவீது அழகா ஒரு அழகா எழுதியிருக்காரு. அந்த ராஜ அரண்மனைக்குள்ள இந்த ராஜகுமாரத்தையே அவங்க போகணும். அப்ப பொற்சரிகை தரித்தவளாய் இல்லையா, சித்திர தையலாடை அணிந்தவளாய் அந்த ராஜகுமாரத்தையாய் அங்க போகணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கந்தல் ஆடைகள், சுயநீதி, குப்பை எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவங்க அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் அங்க போக முடியும். அதுக்குதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் பீரியட், ப்ரொபேஷனரி பீரியட் சொல்லுவாங்க, தகுதிக்கான் பருவம்னு சொல்லுவாங்க. அவங்க தகுதியா இருக்காங்களா, அதான் அவங்களுக்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட். அவங்களுக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ராஜ குடும்பத்துல போய் அவங்க வாக்கப்படணும், மேரேஜுக்கு போகணும் இல்லையா. இப்ப அது ரொம்ப அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த பிரசன்ட் லைஃப்ல அவங்களுக்கு தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்காங்க. தேவனை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அந்த ராஜ குடும்பத்தை அவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதே போல அவருடைய நீதியை இவங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. இப்ப நீதினா என்னங்கிறத புது சிருஷ்டிகளுக்கு தான் நல்லா தெரியும். நம்மளை விட நமக்கு ஏதோ பண்றோம். நீ கூட ஒரு வசனம் படிச்சோம், சங்கீதம் 45 அது படிச்சோம் இல்லையா, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், அதனால் தேவனே உம்முடைய தேவன் உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இப்ப நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்க்கிறோம். எப்பெல்லாம் அவங்களுக்கு அவங்க எப்பொழுதுமே அந்த நீதிக்கு, அந்த தேவ குடும்பத்துக்கான முறைமைகளுக்கு ஏற்றாறு போல ஜீவிக்கணும். அதுக்குதான் அவர் சொல்லக்கூடிய வசனம் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 1:15-16 நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் யாரு? தேவன் தான் அழைக்கிறார். புது சிருஷ்டிகளை அழைத்தவர் தேவன். தேவன் எப்படி பரிசுத்தரா இருக்கிறார், எந்தவித இருளும் இல்லை, அவர் ஒளியா இருக்கார், பரிசுத்தரா இருக்கார். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக என்று எழுதியிருக்கிறது இல்லையா. அதுல 1 பேதுரு 2:9 என்ன சொல்றாரு? அந்தகாரத்திலிருந்து நம்முடைய 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்குது. இப்ப இவங்க அந்த காலத்துல இருந்தாங்க, கோபாக்கின் பிள்ளைகளா இருந்தாங்க, ஆதாமி சந்ததியா இருந்தாங்க, விழுந்து போன மனிதர்களா இருந்தாங்க, இழிவானவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்களே இப்ப எப்பேற்பட்ட அளவு ஆச்சரியமான ஒளி, அந்த பிரகாசம் சத்தியத்துக்குள்ள வந்துட்டாங்க. சத்தியத்துல வரும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு எப்ப இவங்கதான் அந்த நற்செய்தி அறிவிக்கணும், அதையும் சொல்றாரு. சரி, இது பார்த்தோம். அடுத்தது ஒரு காரியம் என்னன்னா, அப்ப இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறீங்களே புது சிருஷ்டிக்கு, அப்ப ஏற்கனவே நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப ரெண்டுக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கா, வேற்றுமை இருக்கான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? புது சிருஷ்டிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க சொல்றீங்களே, சட்டத்திட்டங்கள், அதே போல நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்ப ரெண்டும் எப்படி ஒத்துமையா இருக்கா வேற்றுமையா இருக்கா பார்க்கும்போது நிச்சயமா ரெண்டுக்கும் வேறுபாடு. ஏன் வேறுபாடு? முதல்ல நியாயப்பிரமாண உடன்படிக்கை சட்டத்திட்டம் எதற்காக? அது பூமிக்குரிய தளத்துல பூர்ண ஜீவனாக அதை கீழ்ப்படிந்தோம்னா பூர்ண மனித ஜீவனுக்குரிய பூர்ண மனித ஜீவன் வாழலாம் இல்லையா, பூர்ண மனிதனாக வாழலாம். ஆனா இது அப்படி இல்லை, அது கட்டளை, கமாண்ட்மெண்ட். அது என்னது? கட்டளை. அது செய்துதான் ஆகணும். இப்ப இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்றாங்க? நான் செய்வோம்னு சொல்லி கீழ்ப்படிந்து நடப்போம் என்று வாக்கு கொடுக்குறாங்க, அது கமாண்ட்மெண்ட். ஆனா புது சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? இது சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம் என்ன? அவங்களே வாலண்டரியா வராங்க, அவங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. இப்ப இஸ்ரேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை தெரிந்து கொள்ளல. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையிலா இருக்காங்க.
அங்க மோசையை அனுப்பி அவர் ரட்சகரை அனுப்பி அங்க அவங்களை வந்து ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மத்தியஸ்தரை கொடுத்து அவங்கள தேவன் தெரிந்து கொள்றார். தெரிந்து கொண்ட ஜனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம், என் சேஷ்ட புத்திரன் அப்படி நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க புது சிருஷ்டிகள் அப்படி கிடையாது. இவங்க வந்து சுயாதீன பிரமாணம். இவங்க என்ன பண்றாங்க, தாங்களே வாலண்டியரா வராங்க. தேவன் அழைப்பை கொடுக்கிறாரு, இது கட்டாயம் கிடையாது. ஆனா அது கட்டாயம். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நான் இதுல வரமாட்டேன்னு சொல்லி அவங்க விலகி போக முடியாது. அவங்க தேவனை செலக்ட் பண்ணி சாம்பிளா செலக்ட் பண்றாங்க. இங்க அப்படி கிடையாது, இது வாலண்டரி, சுயாதீன பிரமாணம். அப்ப சுயாதீனமா இவங்க செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, இந்த சட்டத்திட்டங்களுக்கு, புது சிருஷ்டிகளுடைய நிபந்தனைகளுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு சுயாதீனமா கீழ்ப்படுகிறாங்க. அப்படின்னா என்ன, தேவன் எதை விரும்புவார், எதை அங்கீகரிப்பார், எதை விரும்ப மாட்டார், எதை அங்கீகரிக்க மாட்டார் என்பதெல்லாம் தெரிந்து தங்களை சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. தங்களுடைய உரிமைகள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. என்ன உரிமைகள், பூமியில வாழக்கூடிய பூரண மனிதனாக வாழக்கூடிய உரிமைகள் எல்லாவற்றையும் பலியிடுறாங்க. சாக்ரிஃபைஸ் சொல்லும்போது பலியிடுறாங்க, பலிபீடத்துல வைக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப அதுதான் இங்க உள்ள வித்தியாசம். அப்ப எதுக்காக ஒப்பு கொடுக்குறாங்க, சத்தியத்தை அவங்க வந்து சத்தியத்துக்காகவும் நீதிக்காகவும் ஊழியம் செய்யறாங்க. கர்த்தருக்காகவும் சகோதரருக்காகவும் தங்களே ஜீவனையே ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. தங்களை சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து தேவன் அவர்களே அழைத்திருக்கிறார். அவங்கள பரிசுத்துக்கு அழைத்திருக்கிறார். அதுதான் கலாத்தியர் 5 உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்க கூடாதுங்கிறார். அந்த சுயாதீனங்கிறது நம்ம கலாத்தியர் 5:13 5:13 சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இப்ப ஏன் இதை சொல்றாரு, ஏற்கனவே அவங்க நியாயப்பிரமாணத்துல போய் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல இந்த கலாத்தியர் நிருபமே உங்களுக்கு தெரியும். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், கிறிஸ்துவங்களை ஆனா கூட நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணுங்கிறாரு. ஆனா அப்போஸ்தலர் பவுல் மிக தெளிவாக நியாயப்பிரமாணத்து கிரியினாலே ஒருவனும் நியாயமாக்கப்படுவதில்லைன்னு சொல்லி, கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே, உங்களுக்கு விசுவாசம் வீணா இருக்குமே சொல்லி அதை எழுதுறாரு. அப்ப இந்த சுயாதீன பிரமாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப வாலண்டியரா வந்து அவன் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இங்க வந்து சகோதரி கலாத்தியர் 5:13 சகோதரி நீங்க சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு உறவு செய்யுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது உங்க சுயாதீனத்தை வந்து துர்குணத்திற்கு மூடலாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க துர்குணத்தை வளர்க்கக்கூடாது, சுயாதீனங்கிறதுக்காக துர்குணத்தை வளர்த்துட்டே கூடாது. ஆனா லா ஆஃப் லிபர்ட்டி சுயாதீன பிரமாணம் தான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை விட்டு பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே தன் கிரியையில் பாக்கியவானா இருப்பான் இல்லையா, யாக்கோபு சொல்றாரு. நீங்க அதனால சுயாதீன பிரமாணத்துலதான் இங்க இருக்காங்க. இவங்க யாரும் கட்டாயப்படுத்தல இல்லையா, இவங்க யாரும் நியாயப்பிரமாண உடன்படிக்கை மாதிரி இதை செய்து ஆகணும்னு அவங்க மேல பலிகள் இடணும், அடையாள பலிகள் இடணும், காலை பலி, அது மாதிரி இதெல்லாம் இது செய்யணும் அது செய்யணும் அவங்க கமாண்ட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. இங்க சுயாதீனமாக இருக்காங்க என்று நம்ம படிக்கிறோம். சரிங்களா, ஓகே. இப்படி வந்து அவங்க தங்களுடைய உரிமைகள் எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய தற்காலத்திய உரிமைகளை பலியிட்டாங்கன்னா சத்தியத்திற்காகவும் அதனுடைய ஊழியத்திற்காகவும் பலியிட்டு அவங்க என்னவாயிடுறாங்க, பலியிடும் போது அவங்க என்னவாகிறாங்க, ஆச்சாரியர்கள் ஆகிறாங்க. கிறிஸ்துவோடு கூட இந்த ஆளக்கூடிய ஆச்சாரியர்களாக இருக்கிறாங்க. ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்யக்கூடிய ஆச்சாரியர்களா இருக்காங்க. தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வர்றாங்க. தெய்வீக ஆசீர்வாதங்களை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய, உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை ஆகுறாங்க என்று படிக்கிறோம். இப்ப அவங்க போகக்கூடிய பாதை எப்படி, இதோட நம்ம இப்ப அவங்களுடைய பாதை எப்படியானப்பட்ட பாதை நமக்கு தெரியும். அது இடுக்கமான வழி. அதுதான் சொல்ற வித்தியாசமான இருக்கிறதுலே இந்த அழைப்புலயே பயங்கரமான அழைப்பு இதுதான். பயங்கரமான அழைப்புல என்ன அர்த்தம், ஓட்டம், இடுக்கமான பாதை. அவனோட பரீட்சை, கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அதோட வெகுமதி வந்து அதிகம், கனம், மகிமை, சாவாமை என்று நம்ம படிக்கிறோம். சரிங்களா, சோ இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம், நேரம் ஆயிட்டு.
இதோட என்னென்ன அழைப்புகள்லாம் இருக்குது, அதோடைய வகைகள்லாம் என்னன்னு பார்த்தோம். சரி, அதை நம்ம பிற்பகுதியில் நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு நம்ம படித்தது என்ன அப்படின்னா, அவங்க எதுக்காக கண்டிஷன் என்ன, அழைப்புக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம். அவரோட கூட பாடுபடணும், அப்பதான் ஆளுகை செய்ய முடியும். அடுத்தது நிறைய கல்விமான்கள், ஞானிகள், வல்லவர்கள், அல்ல பிரபுக்கள், அப்புறம் நல்ல குணசாலிகள்லாம் அழைக்கப்படல. சாதாரண மக்களை தான் அவர் அழைக்கிறார் சொல்லும்போது இந்த அழைப்பு எல்லாமே ஓப்பன். என்ன சொல்றதுன்னா, இது ஸ்பெஷல் கால். அதே சமயத்துல வாலண்டியரா தான் எடுக்கணும். யார் மேலேயும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணல. இந்த பரமழைப்பை பொறுத்தவரை யார் மேலேயும் ஃபோர்ஸ் பண்ணல என்று பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம படிக்க போறோம். அது மில்லினிய அழைப்பு எப்படி இருக்கும், அது அழைப்பா இல்ல கமாண்ட்மெண்டா, அந்த கருத்துக்கள்லாம் பின்னாடி வருது. நமக்கு நேரம் போதாதனால நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கலாம். சோ இது புது சிருஷ்டிகளுக்கான அழைப்பு. முக்கியமா அந்த இருமாப்பு, மனுஷர்கிட்ட இருக்கக்கூடிய கர்வம், இருமாப்பு தான் தடுக்குது. அதனாலதான் அந்த அழைப்புக்குள்ள வராம நிறைய பேர் சுவிசேஷத்துல யேசுவா கிறிஸ்துவை விட்டு கேள்விப்பட்டு, இன்னும் சொல்ல போனா நியாயமாக்கப்பட்டவர்கள் கூட பிரதிஷ்டை செய்யாம இந்த அழைப்பை விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எங்க வருவாங்க அப்படி சொன்னா, அவங்க 1000 வருட யுகத்துல அவங்க அந்த அழைப்பு வருவாங்க. அது பொதுவான ரட்சிப்புக்கு வருவாங்க. அதனால அந்த சுவிசேஷம் போது ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. கிபி 29 ஆரம்பிச்சு, அது மரணத்துல ஆரம்பிச்சு சொல்றாங்க. இன்னும் சரியா சொல்ல போனா அவருடைய ஞானஸ்தானத்துல இருந்தே அது ஆரம்பிக்குது. புது சிருஷ்டியா அவர் ஆரம்பிக்குது. அது முடிகிறது வந்து பொதுவான அழைப்பு. 1981 அந்த அழைப்பு முடிவு. அழைப்பு ஆரம்பம், அழைப்பு முடிவு. இப்ப 29 இருந்து 81 வரை அழைப்பு. யுகம் வேற. அது அப்புறம் நம்ம படிக்கலாம். சரி, இப்ப வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி அழைக்கப்பட்டாங்க, அது கூட பிரீமியம் என்ன அப்படி பார்க்கும்போது முதல்ல மனத்தாழ்மை, அப்புறம் விசுவாசம், ரெண்டையும் ரொம்ப அடிப்படையா வைத்து அவங்க கேட்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அவர் எப்படி எதை பார்க்கிறார், கேரக்டர் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல அவருடைய பழைய மாம்சத்தை மூடி அந்த பழைய மாம்சத்தை வந்து கிறிஸ்துவின் பலிபீட மூடனால பழைய மாம்சத்தை அவர் கண்டிஷன் பண்ணாம நியூ மைண்ட், நியூ வில், நியூ கிரியேஷன், இதைதான் அவர் பார்க்கிறார் படிக்கிறோம். இதை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இன்னும் இதை விட இன்னும் நான் சொல்றதை விட இன்னும் அதிகமா ஒரு புரிய ஆரம்பிக்கும். ஆங்கிலத்துல இருக்கு இது, புது சிருஷ்டி என்ற தலைப்புல இருக்கு. படித்து பாருங்க. தேவன் தாமே இந்த புரிதலை கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி சொல்றது எடுக்கிறோம். ஆமென். தேங்க்யூ பிரதர். பற்றி டீடைல் ஸ்டடி படித்தோம். இந்த காரியத்தை வந்து பொதுவாக கிறிஸ்தவ மண்டலத்துல பொதுப்படையாக எடுத்துக்கொள்கிறார்கள். எல்லா கிறிஸ்தவர்களுமே புது சிருஷ்டி, எல்லாருமே பரலோகத்துக்கு விடுவோம். இந்த கருத்து அதிகமாக இருக்கிறதால கால்வினிசம் தியரி. இந்த கால்வினிசம் தியரினால அநேக புது சிருஷ்டிக்கான விசேஷ நிபந்தனைகள், விசேஷ அழைப்பு, விசேஷ ஆசீர்வாதங்கள் இவங்களை பற்றி புரியாது இருக்கிறார்கள். அது இல்லை என்றால் வேறொரு ரட்சிப்பு ஒன்று இருக்கிறது. புது சிருஷ்டி காரியம் சபையின் ரட்சிப்பு, உலக ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, இந்த காரியம் ஒன்று இருக்கிறது என்று ரெண்டு காரியத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் கால்வினிசம் தேரிப்படி ஒரே ரட்சிப்பு என்று கருதி அதுல எல்லாருமே அப்படிதான் இருக்கும், எல்லாரும் பரலோகத்துக்கு போய்விடுவோம் புது சிருஷ்டி என்று நினைக்கிறார்கள். பரலோக வாசிகளாக, யேசுவா கிறிஸ்துவின் மனவாட்டியாக, சரீரமாக, சபையாக போக வேண்டும் என்றால் அவர்கள் மறுநிலையை அடைய வேண்டும். மனித நிலையிலிருந்து போக முடியாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார். அப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தேவன் சித்தம் கொடுக்கிறார். தேவனுடைய திட்டத்தின்படி எல்லாருக்காகவும் யேசுவா கிறிஸ்து மரித்தார், எல்லோரையும் மரணத்திலிருந்து ரட்சிக்கிறார். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக பூமியில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஜாய் டு த வேர்ல்ட், பீஸ் ஆன் எர்த், குட்வில் டுவர்ட்ஸ் மேன் என்றெல்லாம் சொல்லப்படுறதை பார்க்கிறோம். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. அது நிறைவேறும். ஆனால் நிறைவேறுவதற்கு இடையிலே ஒரு வழிமூலம் வைக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் ஒப்புரவாக்குதலை செய்யக்கூடிய கிறிஸ்துவோடு கூட ஆசாரிய கூட்டமாக இருக்கிற ஒரு வகுப்பாரை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகுப்பாருக்கு தான் புது சிஷியாக ஆக்கப்பட்டு
அவர்கள் மாம்சத்திலும் ரத்தத்திலும் இருப்பதால பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்கள் பரலோகவாசிகளாக மாறணும். ஆகவே அவர்கள் என்ன ஆகிறாங்க, புது சிருஷ்டிக்கப்பட்டு அவர்கள் மாம்ச சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்தை பெறக்கூடிய வழியில் தேவன் அவர்களை வழிநடத்துகிறார். இந்த ரட்சிப்பை சபையின் ரட்சிப்பு என்று சொல்கிறோம். இதுதான் பிரதர் ரொம்ப டீட்டெயிலாக விளக்கினார். இந்த ரட்சிப்பு மூலமாக பூமிக்குரிய ரட்சிப்பு வரப்போகிறது இல்லையா? 2 Corinthians 5:18-19 படித்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல இவர்கள் ஒப்புரவாக்கப்பட்டார்கள். எதுக்காக ஒப்புரவாக்கப்பட்டிருக்கா? சுவிசேஷ யுகத்தில் ஒப்புரவாக்கப்பட்டு 1000 வருட யுகத்தில் ஒப்புரவாக்குதலை ஊழியத்தை செய்யும்படி அவர்கள் செய்தார். உலகத்தவருடைய பாவத்தை எண்ணாமல். இப்படிப்பட்ட உன்னதமான ஆரோக்கியமான சிந்தனைகளை புறக்கணித்து விட்டு இந்த கால்வினிசம் டீச் பண்ற கருத்து தான் எனது எல்லாரும் பரவத்து போய் விடுவார்கள், யேசுவா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் என்று சொல்லி, அதுவும் ராப்சர்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடய போய்விடுவாங்க என்று கூட பேசக்கூடிய அளவுக்கு சாத்தானானவன் இந்த கருத்துக்களை எல்லாம் பெசக செய்திருக்கிறான். அவனுடைய வேலையை அதான், வேத வசனத்தின் கருத்துக்களை கிறிஸ்தவர்களை கொண்டே பெசகும்படி செய்கிறதா. எப்படி ஏவாளுக்கு தேவனுடைய வார்த்தையை பெசகி போதித்தானோ, நீ சாவதில்லை சொன்னா நீ நிச்சயமாய் சாவதில்லை, தேவர்களை போல ஆவிரலை பெசகி போதித்தான். இதுதான் இங்கேயும் இப்போ செய்து கொண்டே வருகிறான். இந்த புது சிகிச்சை பற்றிய கருத்துக்களை தெளிவாக படித்துக்கொண்டு அதன் மூலம் தேவன் பூமிக்கு வருகிற ரட்சிப்பு நமக்கு கூட அதன் மூலம் ரட்சிப்பு நிறைவேறப் போகிறது. இவெல்லாம் அறிந்து நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக அநேகமாக உங்களுக்கு கேள்விகள் எழும்ப வேண்டும். அப்படி கேள்விகள் எழும்பினால் கேளுங்கள், அல்லது கேள்வி கேட்டு எழுதுங்கள். நாம் அதை என்ன செய்யலாம், ஆராய்ந்து படிக்கலாம்.